chapter 12. ஓகே, 12வது அத்தியாயம். ஸோ இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து பர்த் ஆஃப் எம்பரர் பரீட்சித் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ பரீட்சித் வந்து யாருடைய பையன்? அவங்க அம்மா பேர் என்ன? ஓகே, உத்தரா. ஓகே, உத்தராவுக்கு எத்தனாவது அத்தியாயத்துல தாக்கப்படுகிறார்? ஓகே, நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்புறம். ஓகே, இன்னைக்கு 12வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஓகே, இப்போ வந்து பரீட்சித் மகாராஜை பத்தி அங்க இருக்கக்கூடிய சவனகாதி ரிஷிகள் வந்து சூத கோஸ்வாமி கிட்ட கேட்க போறாங்க. அதுதான் இந்த இந்த அத்தியாயம் வந்து நம்மளுக்கு வந்து 6 பிரிவுகள் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 பிரிவு வந்து பரீட்சித்தை பத்தி கேள்வி, யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ஆட்சி, அப்புறம் வந்து பரீட்சித்தை வந்து பகவான் அந்த கருவில் காப்பாத்துறது, அப்புறம் அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, பிராமணர்கள் அந்த பையனுடைய ஜாதகத்தை கணிக்கிறாங்க, அப்புறம் பரீட்சித்தோடைய வளர்ச்சி, யுதிஷ்டிர மகாராஜாவுடைய பெருந்தன்மை, இதெல்லாம் வந்து இந்த 12வது அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்லோகம். சௌனக உவாச்சா அஸ்வத்தாம்னோ பஸ்திரஸ்தேனா பிரம்மசிர்னோ ஷுரு தேஜசா உத்தராய ஹதோ கர்ப்பா ஈஷேனா ஜீவிதா புனா. சௌனக முனிவர் கூறினார், பரீட்சித் மகாராஜனின் தாயான உத்தரையின் கர்ப்பத்தை அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மாஸ்திரத்தால் எடுக்கப்பட்டது. ஆனால் பரீட்சித் மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார். ஓகே, அப்போ இங்க வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து திருப்பியும் வந்து அவங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி வந்து மீண்டும் கேட்கிறாங்க. ஓகே, பலதேவ் வித்யாபூஷனுக்கு வந்து இதுக்கு உரை எழுதுறாரு. அவர் சொல்றாரு, சூத கோஸ்வாமி வந்து ஏற்கனவே வந்து இதை பத்தி பேசுறேன்னு வந்து அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு 4-5 அத்தியாயத்துக்கு வந்து அவர் வந்து அதை பத்தி பெருசா பேசல. காரணம் வந்து சூத கோஸ்வாமி சொல்றாரு, மணிக்கம் பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு, சூத கோஸ்வாமி இந்த கதைகளை சொல்றப்ப பகவானுடைய அந்த லீலைகள்ல வந்து மூழ்கி போறதுனால அவரால் அடுத்த கட்டமான பரீட்சித்தோடைய கதைக்கு வந்து போக முடியல என்று பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு. அப்போ வந்து அவர் எழுதுறாங்க, சூத கோஸ்வாமி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ 7வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்துல வந்து சூத கோஸ்வாமி வந்து படிங்க பிரபு 17:22 அவர் சொல்றாரு. 1:7:22 வந்து பார்க்க போனா அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் கதைன்னு வந்து அங்க சொல்றாரு. 17:22 17:22 7:22 அர்ஜுனா வாச்சா படிங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ 17:22 சரி படிங்க. அர்ஜுனன் கூறினார், எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, தாங்கள் சர்வ வல்லமையுடைய பரமபுருஷ பகவானாவீர். தங்களுடைய பல்வேறு சக்திகளுக்கு எல்லையே இல்லை. ஆகவே தாங்கள் ஒருவர்தான் உங்களுடைய பக்தர்களின் இதயத்துக்குள் அபயமளிக்கும் திறமை பெற்றவராவீர். பௌதீக துன்பம் எனும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். ஓகே, அப்போ ஏற்கனவே வந்து இந்த முனிவர்கள் வந்து அந்த கேள்வி கேட்டிருந்தாலும் இங்க வந்து அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ண கிருஷ்ண பகாபாகோ பக்தானம் அபயாங்கரா. அதாவது கிருஷ்ணோட லீலைகள் வந்து இதற்கு மேல வந்து அதிகமாக வந்து பேசப்பட போகிறது. அதனால சூத கோஸ்வாமி வந்து அதுல வந்து மூழ்கி போகிறார் என்று ஆச்சாரியர் வந்து அவங்க ஒரு கருத்து உரையை வந்து எழுதுறாரு. ஓகே, 2வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். முதல் காண்டம் 12வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். மிகவும் முன்னறிவு உள்ளவரும் மிகச் சிறந்த பக்தருமான பரீட்சித் மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பையில் பிறந்தார்? அவரது மரணம் எப்படி சம்பவித்தது? மேலும்
மரணத்திற்கு பின் அவர் என்ன கதி அடைந்தார்? ஓகே, இப்ப இந்த கேள்வி யார் கேட்கிறா? சௌனகாதி ரிஷிகள். முக்கியமா சௌனகர் வந்து யார்கிட்ட கேட்கிறாரு? சூத கோஸ்வாமிகிட்ட கேட்கிறாரு. சௌனகர் யாரு? யாரு ரிஷினா? ரிஷினா யாரு? அவங்க வந்து புலன் கட்டுப்பாட்டுல இருந்து, அவங்க வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து அவங்க வந்து விடுபட்டவங்க என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப பரிசித் யாரு? அரசன். யுதிஷ்திரன் யாரு? அரசன். அப்போ ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அப்பேற்பட்ட தூய பக்தரான சௌனகாதி ரிஷிகளுக்கு அரசனை பத்தி ஏன் கேள்வி கேட்கணும்? தேவையில்லாத ஒரு கேள்வி. இப்ப நம்ம அரசியல் பேசினா ஏசுறோம் எல்லாத்தையும். இப்ப இவங்க வந்து கேட்கறாங்க, நீ வந்து பரிசித்தை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு வந்து சூத கோஸ்வாமி வந்து சூத கோஸ்வாமி கிட்ட சௌனகர் வந்து கேட்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா அதற்கு பதில் வந்து இங்கே இந்த ஸ்லோகத்திலே வந்து இருக்கு. என்ன சொல்லப்படுதுனாக்கா, தஸ்ய ஜென்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹா. ஓகே, யாரை பத்தி அவங்க கேட்கிறாங்க அப்படின்னாக்கா, அவர் வெறும் அரசரோ இல்ல இளவரசரோ கிடையாது, மகா ஆத்மனஹா. பிரபா சொல்றாரு இந்த டிரான்ஸ்லேஷன்ல, ஆஃப் த கிரேட் டிவோட்டின்னு சொல்றாரு. ஓகே, ஏன் வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து பரிசித்தை பத்தி கேட்கிறாங்க? அவர் ராஜானால இல்ல, ஏன் அவரு வந்து கிரேட் டிவோட்டி. ஓகே, அப்ப கிரேட் டிவோட்டினா யாரு? அடுத்த கேள்வி. நம்மளாம் கிரேட் டிவோட்டி தானே இல்லையா? உண்மையை சொல்லுங்க, நம்மள பெரிய டிவோட்டி தான் சின்ன டிவோட்டியா? பிரபா சொல்றாரு புறப்பாட்டுல கிரேட் டிவோட்டி அர்த்தத்தை வந்து பிரபா அந்த புறப்பாட்டுல சொல்றாரு பாருங்க. பரிஷித் மகாராஜ் எஸ்பெஷலி ஃபேமஸ் as one who is protected by Vishnu. உங்களுக்கு தெரியும், பகவான் வந்து நம்ம 7வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம், அவர் வந்து உத்தரையோட கர்வத்திலிருந்து காப்பாத்துறாரு. And when he was unduly cursed by a Brahmana son, பாருங்க, ஆரம்பத்துல அவர் பிறக்காத மணியே பகவான் வந்து அவர் காப்பாத்திட்டாரு. பிற்பாடு வந்து ஸ்ருங்கி தான் அவன் பையன் பேரு, ஸ்ருங்கி வந்து சாபம் வர்றாரு. ஸ்ருங்கியோட சாபத்தை வந்து என்ன பண்றாரு பிரபா சொல்றாரு பாருங்க. when he was unduly cursed by a Brahmana son, he could have invoked the mercy of the Lord to save him. பிரபா சொல்றாரு, அவர் நினைச்சிருந்தா மீண்டும் வந்து பகவானை வந்து ஒரு நாடி இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கலாம். ரைட்டா? ஏன்னா ஆரம்பத்திலே பகவான் தான் அவர் காப்பாத்துறாரு, இப்பயும் அவர் கேட்டுக்கலாம். ஆனா பிரபா சொல்றாரு, பட் he did not do that because he was a pure devotee சொல்றாரு. pure devotee அர்த்தம் பிரபா அந்த பிரபா சொல்றாரு, a pure devotee never asked the Lord for any undue favor. இது பிரபா சொல்றாரு. அப்ப ஏன் வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து பரீட்சித் பத்தி கேட்கிறாங்கனாக்கா, அவர் வந்து பியோர் டிவோட்டி. அப்ப பியோர் டிவோட்டிக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்காக பகவான் கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்துல அவர் பிறக்கும் போது வேண்டிக்கிட்டாரா என்ன காப்பாத்துன்னு? இல்ல. பையன் சாப்பிடும் போது வேண்டிக்கிட்டாரா காப்பாத்துங்கன்னு? இல்ல. அப்புறம் சொல்றாரு, பியோர் டிவோட்டி never ask of the Lord any undue favor ன்னு சொல்றாரு. ஓகே, 3வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். யாருக்கு சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினாரோ அவரை பரிஷித் மகாராஜன் பற்றி பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். ஓகே, அப்போ செய்து இவ்விஷயத்தை பற்றி பேசுங்கள். அப்ப நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பரிஷித் மகாராஜா வந்து பெரிய சிறந்த பக்தர், ஒரு பக்தி. ஆனா பரிஷித் மகாராஜாவுக்கு யாருடைய சம்பந்தம் இருக்கு? இந்த ஸ்லோகத்தை யாரோட சம்பந்தம் பத்தி பேசல? சுகதேவ கோஸ்வாமி. பரிஷித் மகாராஜா ஒரு பெரிய டிவோட்டி மட்டும் கிடையாது. we want to hear about Parishit to whom Sukadeva Goswami imparted transcendental knowledge. அப்ப பரிஷித் மகாராஜா பெரிய ராஜா, பரிஷித் மகாராஜா பெரிய பக்தர், அதே சமயத்துல பணிவான சீடர். ரைட்டா? அதனாலதான் சௌனகாதி ரிஷிகள் பரிஷித்தை பற்றி கேட்கிறாங்க. ரைட்டா? புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆச்சாரியர்கள் வந்து இந்த கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து எத்தனாவது ஸ்லோகம்? இப்ப 4வது ஸ்லோகம். இப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுடைய கதைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 4வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்டிர மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக வழங்கினார். அவர் தமது தந்தையை போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புலன் நுகர்வுகளில் இருந்தும் அவர் விடுபட்டிருந்தார்.
அப்போ இங்க வந்து 4 முக்கியமான விஷயங்கள் வந்து அங்க எடுக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுடலாம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய மேட்டர் நினைக்கிறேன், பரவ விட்டுலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்துல முக்கியமா ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். என்ன பாயிண்ட்? லீடரோடைய குவாலிட்டி. இங்க வந்து பிரபா சொல்றாரு. அதை யார் கரெக்டாக சொல்ல முடியும்னு பார்ப்போங்க. அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே அதோட விடைய வந்து அங்கே இருக்குது. ஒரு லீடரோட, சரி, ஒரு லீடராக இருக்கிறாங்க வச்சுக்கோமே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை பற்றி பேசுவோம். ஓகே, ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறான்னு வச்சுக்கோமே. தலைவர்னா கோயில் தலைவர் இல்லை, இந்த ஆன்மீக இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் வச்சுக்கோமே. அவருக்கு என்ன அவருடைய முக்கியமான தகுதி, குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுகிறோம் நம்ம. என்ன ஒரு நீ சொல்லுங்க. சென்ஸ் கண்ட்ரோல் வேற, தர்மம் வேற, பிரபு கருணைன்னு சொல்றாரு. ஆனா அது விட வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கு. யாரு நீங்க அதை டேப் பண்ண முடியும் பாக்குறேன். சொந்த நோக்கம் எதுவும் இல்லை. சொந்த நோக்கம்னாக்கா சொந்த நோக்கம் எப்படி சொல்றீங்க? பிரபா சொல்றாரு பாருங்க, உண்மையான லீடர் அவன் எப்படி இருப்பானாக்கா, he had no personal ambition. அப்படின்னா அவன் வந்து பற்றற்ற நிலையில இருக்கணும். அதுதான் உண்மையான லீடர். தலைவனுன்ற பதவியை பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. நானே தான் செய்யணும், அதெல்லாம் அட்டாச்மெண்ட். ஒரு லீடருடைய பெஸ்ட் குவாலிட்டி அவன் சாதனை செய்யணும், எல்லாமே செய்யணும், அதெல்லாம் நம்ம மறுக்கல. தர்மத்தோடையும் வாழணும். வந்து அதர்மத்தை போய் தலைவர் வந்து போட்டுறாதீங்க, அது உங்க தப்பு. டெமோக்ரஸின்னு வந்து உங்களை ஏமாத்துறான் எல்லாரும். அது யாரோட தப்பு? நம்ம தப்பு. பிரபா சொல்றாரு, ஒரு பொறுப்பாட்டில் சொல்றாரு, பிரஜைகளும் சுயநலவாதிகள். அங்க அந்த ஆட்சிக்கு, இந்த டெமோக்ராசி ஆட்சியில வரக்கூடிய அந்த யாரு மினிஸ்டரு, இவனுங்களும் செல்ஃபிஷ் சுயநலவாதிகள் சொல்றாரு. பிரபா சொல்றாரு, மக்களுக்கு வந்து அவங்களுடைய காரியம் நடக்கணும்னு ஒரு சுயநலம், அதுக்காக ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்காக ஓட்டு போடுறீங்க. அவனுக்கு என்ன சுயநலம்? நான் வந்து ஆட்சியை பிடிச்சி திருடணும்னு அவனுக்கு ஒரு சுயநலம். 2 சுயநலமும் சேர்ந்து உருப்படாதுன்னு சொல்றாரு. அதுதான் நிலை. அப்போ உண்மையான ஒரு லீடர்னாக்கா அவனுக்கு வந்து முக்கியமான குவாலிட்டி என்னன்னாக்கா டிட்டாச்மெண்ட். அவன் வந்து பற்றற்ற நிலை. பிரபா டிரான்ஸ்லேஷன்லேயே வந்து விளக்குறாரு, பருப்பாட்லையும் வந்து இங்க படிக்கலாம். ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு பிரபாதரு. சரிங்க, இங்க டிரான்ஸ்லேஷன். Maharaj Yudhishthira knew the signs of Krishna very well, for it is stated here that by continuous cultivation of signs, by continuous devotional service to Krishna, he acquired the qualification of administering the state. அப்போ பகவானுக்கு சேவை செஞ்சு தகுதி எங்க இருந்து வருது? அந்த சேவையிடம் தான் வருது. ப்ரொபோட்டல். ஓகே, ஒரு லீடருக்கு பெஸ்ட் குவாலிட்டி எதாக இருக்கணும்னாக்கா டிட்டாச்மெண்ட். எது மீதும் பற்றிருக்க கூடாது. அப்போ சேவை மேல் பற்றிருக்கலாமா? இருக்கக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கக்கூடாது, செய்ய மாட்டோமா? அப்புறம் பிரபு சொல்றாரு பற்று இருக்கணும், பிரபு சொல்றாரு பற்று இருக்கக்கூடாதுன்ட்டு. எப்படி? இப்ப சார் கமலகாந்தா ப்ரோக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இன்னைக்கு ப்ரோ உங்களுக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு சமைக்கிறதா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுடைய விரும்பமான ஒரு செயல். அப்ப அந்த சேவை மேல உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப பற்று இருக்கு. அது தப்பா? தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஓகே, இப்போ இந்த ஏக்கத்துக்கு இப்போ வந்து உங்களோட சேவை தேவைப்படுது. கிளாஸ் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் சமைப்பேன், அது தப்பா? தப்பு இல்லையா? அந்த பற்று இருக்கக்கூடாது. இந்த ஏக்கத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அது பற்று இல்லை. நான் அது மட்டும் தான் செய்வேன் அப்படின்னா அட்டாச்மெண்ட். ஏன் அட்டாச்மெண்ட் வருது? யாருக்கு தெரியும்? ஏன்? அவர் விரும்பி இருக்காரு. சரி, ஏன் வருது? என்ன வார்த்தை பிரபா சொல்றாரு? என்னது? சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஏன்னா உங்களுடைய சுகத்துக்கு தான் நீங்க பாக்குறீங்க. சொசைட்டி, கிருஷ்ணர், குரு நம்ம முன்னுக்கு வைக்கலையே. இப்ப இங்க வந்து ஒரு விஷயம் தேவைப்படுதுனாக்கா, இப்ப இங்க செக்யூரிட்டி கார்டு தேவைப்படுதுனாக்கா, இது பிரபு நான் பூஜாரி பிரபு, எனவே நான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்றீங்க, நீங்க சண்டை போட முடியுமா? முடியாது. அந்த டிட்டாச்மெண்ட் தான் நம்ம சொல்றமே தவிர, பிரபு சொல்லிட்டு எந்த விஷயமே செய்ய மாட்டேன் அப்படின்னா எங்கேயாச்சும் சொல்லிடாதீங்க, எல்லாம் தலைவர் ஏன்டா சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அது அப்படி கிடையாது. இந்த ஆன்மீக பாதையில, டிவோஷனல் சர்வீஸ்ல எந்த சர்வீஸ் இருக்குதோ
எல்லா சர்வீஸும் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருக்கலாம், அந்த அட்டாச்மெண்ட்னால அதே கட்டி தொங்கக்கூடாது. ரைட் தானே பிரபு? நானே தான் கிளாஸ் கொடுக்கணும், நீங்களாம் யாரும் பேசக்கூடாது, அதெல்லாம் நம்ம கெட்ட 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 பழக்கம். அதெல்லாம் அது அட்டாச்மெண்ட் பிரபு. இந்த வியாசன் மேல இது வந்து ஒரு போதை. இது வந்து இங்க உட்காருறது ஒரு போதை. இங்க உட்காந்துட்டோமா மற்றவங்க வாய் கொடுக்க மாட்டோம். இல்லை, உண்மை தானே இது, நான் பேசுறது உண்மை. இங்க ஏன்னா வந்து பிரபு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா மாலை போடுவாங்க பாருங்க. உங்களா தண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்ல, எனக்கு மட்டும் தண்ணி கொடுப்பாங்க. ரெக்கார்டிங் யாரை பண்றாங்க? யூடியூப் யாரை பாக்குறாங்க? இதெல்லாம் நீங்க சிரிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு போதை உண்மையிலே. இங்க உட்காந்துட்டுமாக்கா அடுத்தவங்க வாய் போடுவ மனசே வராது யாருக்கும். இல்ல இல்ல, நான் மனசுல என்ன நினைக்க உங்களுக்கு தெரியாது இல்ல. சரி, என்ன எனக்கு வாய் கொடுக்க மாட்டேன் நான் நினைக்கலாம், என்ன வேற எல்லாம் போட்டிக்கு வராங்க நினைக்கலாம் இல்லையா? சமாதானம் சொல்றாரு. ஸோ இதான் பாயிண்ட். ஒரு லீடர் நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் சர்வீஸ்ல இருக்கோம்னாக்கா அந்த டிட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிறது நம்ம பார்க்கணும். நான் வந்து இப்படிதான் செய்வேன் இதுதான் அது அப்படி முடியாது. அப்படின்னா இந்த ஏக்கத்துக்கு உங்களுக்கும் பிரபுபாதருக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன தேவையோ நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே, 6வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் 5. ஓகே, 5. யுதிஷ்ட மகாராஜனின் பௌதீக உடைமைகள், உயர்ந்த கதியை அடைவதற்குரிய யாகங்கள், அவரது ராணி, அவரது இடையராத துணைவர்களாக இருந்த அவரது சகோதரர்கள், அவரது பரந்த நிலம், அவரது மண்ணுலக ஆட்சி மற்றும் அவரது புகழ் போன்றவர்களை பற்றிய செய்தி சொர்க்கலோகங்களுக்கு எட்டியது. ஓகே, அப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுடைய அந்த பெருந்தன்மையான ஆட்சி சொர்க்கலோகத்து வரைக்கும் தெரியுது. அப்ப சொர்க்கலோகத்துக்கு அதிபதி யாரு? இன்ஸ்பெக்டர் ராஜா யாரு? இந்திரலோகத்து வரைக்கும் தெரியுது. ஏன்னா ஏன் ஆரம்பத்திலே யுதிஷ்டிர மகாராஜா பத்தி சொல்லும் பொழுதே வந்து என்ன சொல்றாங்க, அந்த யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சியில கஷ்டம் இல்லை, சீக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து அது ஒரு கடமை, ஒரு சர்வீஸாக வந்து அங்க செய்யறாருன்னு வந்து ஆரம்பத்தை முன்னாடி அத்தியாயத்திலே நம்ம பார்த்துட்டோம். அப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்து அவருடைய புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவுது என்பது வந்து 5வது ஸ்லோகம். ஓகே, 6வது ஸ்லோகம் தானே? 6வது ரைட். கிம் தே காமசூர ஸ்பிராஹா முகுந்த மனசோ திஜஹா அடிஜாரூர் முதம் ராஜ்ஞா சுத்திதஸ்ய யதே தரே. பிராமணர்களே, அரசரின் செல்வம் சொர்க்கவாசிகளுக்கும் அடைய விரும்பும் அளவிற்கு அளவுள்ள வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அதை தவிர வேற எதுவும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. ஓகே, இதுதான் லீடருடைய குவாலிட்டி. பிரபு சொல்றாரு பாருங்க, king opulence of the king was so enchanting that the denizens of heaven aspired for it. அப்ப ராஜா வந்து பெரிய ஒரு போகம். ஆனா அவர் வந்து இந்த பகவானுடைய சேவையில ஆழ்ந்திருந்ததுனால அவரை யாரும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து திருப்தி கொடுப்பது இல்லை என்பது வந்து சொல்றப்போ அழகான ஒரு பர்போர்ட் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ நீங்க நேரம் இருக்கும்போது படிச்சு பார்க்கலாம். ஓகே, பிரபு சொல்றாரு, ஒரு பாயிண்ட் சொல்றாரு, வாட் இஸ் தியர் ஹங்கர் அண்ட் புவர்ட்டி. உண்மையான பசி, உண்மையான கஷ்டப்படுற நிலை என்ன? த ஹங்கர் இஸ் ஆக்சுவலி ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஸ்பிரிச்சுவல் ஷெல்டர், ஸ்பிரிச்சுவல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் சொல்றாரு. உண்மையா நம்ம தேர்றது வந்து ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய செயல்கள். நீங்க பௌதிக தளத்தில் எது செய்தாலும் நம்மளுக்கு வந்து பட் சொல்றாரு பாருங்க, foolish leaders பாருங்க சொல்றாரு, when the living entity is hungry for spiritual satisfaction, he is misrepresented by material hunger. The foolish leaders cannot see that even the people who are more sumptuously materially satisfied are still hungry. அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவுதான் நீ வந்து அவனுக்கு பௌதிக தரமா வந்து சாப்பாடு கொடுத்தாலும் ஒன்னும் பசியில தான் இருக்கான்னு வந்து ப்ரொபோட் வந்து சொல்றாரு. ஓகே, இது வந்து எத்தனாவது ஸ்லோகம்? 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம். அடுத்து 7வது ஸ்லோகம். 7வது வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி அந்த பரீட்சித்தை வந்து அந்த உதிரையோடைய கருவத்தில் இருக்கும்பொழுது அங்க என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பது வந்து இந்த 7வது ஸ்லோகத்துக்கு மேல 7லிருந்து
11வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த 4 ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான செக்ஷன் இந்த இந்த அத்தியாயத்துல. ஓகே, மாத்தூர் கர்ப்ப 7வது ஸ்லோகம். மாத்தூர் கர்ப்ப கதோ வீரா சதா பிருகு நந்தனா ததர்ஷ புருஷம் கஞ்சேன் தயாமானோஸ்திரா தேஜசா. புத்திரரே சௌனகரே, மாவீரனான குழந்தை பரிசுத்து அவரது தாயான உத்ராவின் கர்ப்பக்கைக்குள் இருந்த பொழுது அஸ்வதாமா ஏற்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் சகிக்கும் வெப்பத்தினால் துன்பப்பட்டு கொண்டிருந்த அவர் பரமபுருஷரை தன்னை நோக்கி வருவதால் காண முடிந்தது. ஓகே, அப்போ உத்தரையுடைய கர்ப்பத்துல வந்து பரிசுத்து இருக்கும் பொழுது அந்த அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரம் வந்து உத்திரையை தாக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னு வந்து எங்க பிரபா சொல்றாரு பாருங்க. அந்த கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது பரீட்சித் வந்து ஒரு நபரை வந்து சந்திக்கிறார். அங்க வந்து பிரபு சொல்றாரு, he could observe the supreme lord, பகவானை வந்து சந்திக்கிறார் என்பதை வந்து பரீட்சித் சொல்றாரு. பிரபு சொல்றாரு, because he was a devotee of the lord at once appeared himself within the womb by all his powerful energy. அப்ப நம்ம யோசிக்கலாம், எப்படி கிருஷ்ணர் தான் வந்து யுதிஷ்டிரன் பேசிட்டு இருக்காரு, அர்ஜுனன் பேசிட்டு இருக்காரு, 6 அடி 7 அடின்னு பேசுறோம். கர்ப்பம் அவருடைய கருவுக்குள்ள போறதுன்னா கிருஷ்ணன் எப்படி வர முடியும் என்று நான் பேசுறேன். பிரபா சொல்றாரு அந்த ப்ரிப்போர்ட்ல, the child could see someone else coming to save him. அந்த குழந்தை என்ன பாக்குதா, யாரோ என்னை காப்பாத்த வராங்க. Even in that helpless condition, child Parikshit endured unbearable temperature. அப்பயும் வந்து அந்த என்ன நடக்குதுன்னா, குழந்தைக்கு வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப உஷ்ணமான ஒரு சூழ்நிலை வந்து அங்க ஏற்பாடு பண்ணுகிறது. அப்போ வந்து அங்க என்ன நடக்குதுன்னாக்கா அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இது பலதேவ வித்யாபூஷன் வந்து அவர் ஒரே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த அத்தியாயத்துல முக்கியமான டிஸ்கஷன் வந்து இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு வந்து சொல்றாரு. அப்போ பரீட்சித் வந்து நீங்க பரீட்சித் கதையை படிச்சுமாக்கா, அவர் வந்து ஒரு வீரர். அவர் வந்து பயப்படுறது கிடையாது. கலிபுருஷன் வரும்போது கலியை வந்து சண்டை போடுவாருன்னு நம்ம வந்து படிக்க போறோம். அப்ப அந்த வீரம் வந்து அவருக்கு எங்க இருந்து வருதுன்னா, பலதேவ வித்யாபூஷன் எடுக்கிறாரு. கருவுல இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய உஷ்ணத்தை பார்த்தே அவர் வந்து பயப்படலையாம். அதனால நேச்சுரலி he was not afraid of anything வந்து பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு. ஏன்னா அந்த கருவுல வந்து இருக்கும் பொழுது என்னத்தையோ வந்து அவர் பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அட்டாச்ட், அந்த மைண்ட் வந்து அட்டாச்ட் ஆகுது. ஸோ அது யாரு என்பது வந்து 8வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். அங்குஸ்த மாத்திரம் அமலம் ஸ்புராட் புரத்தமௌலினாம் அபிவ்யா தர்ஷனம் ஷாமம் தடித் வாசசம் அச்சுதம். அவர் பகவான் கட்ட விரலின் அளவுக்கு மட்டுமே இருந்த போதிலும் திவ்யமானவராக இருந்தார். அவர் மிகவும் அழகான கரு நிறமுள்ள அழிவற்ற உடலை பெற்றிருந்தார். அவர் மின்னலை போன்றதொரு மஞ்சள் நிற ஆடையும் பிரகாசமான தங்க கிரீடத்தையும் அணிந்திருந்த கோலத்தில் குழந்தைக்கு காட்சியளித்தார். ஓகே, இதுதான் நடக்குதுப்பாங்க. அப்போ யாரு அந்த குழந்தை அந்த கருவத்துல பாக்குதுனாக்கா, 4 வரிகள்ல வந்து இங்க சொல்றாங்க. அங்குஸ்த மாத்திரம் அமலம் அப்படின்னா அதனுடைய அளவு எவ்வளவு அளவு, கட்ட விரல் அளவு. 2வது ஸ்புராட் புரத்த மௌலினாம், அதனுடைய கிரீடம் என்ன கலரு, ஸ்புராட் புரத்த மௌலினாம். 3வது அபிவ்யா தர்ஷன ஷாமரா, என்ன கலரு, கருப்பு கலரு. பியூட்டிஃபுல் பிரபா சொல்றாரு, பியூட்டிஃபுல்லி பிளாக்விஷ்னு சொல்றாரு. 4வது தடிட் வசசம் அச்சுதம், அவருடைய உடையை பத்தி க்ளோத் லைக் லைட்டனிங் வந்து பிரபா சொல்றாரு. ஓகே, அப்போ அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒருத்தரை பார்க்குது. அது வந்து கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் எப்படி வராரு, அங்குஸ்த மாத்திரம். 2வது தங்க கிரீடம், என்ன கலரு, கருப்பு கலரு. அப்புறம் அவருடைய வஸ்திரம் வந்து வெளிச்சமாக லைட்னிங் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஓகே ஓகே, பலதேவ வித்யாபூஷன் எடுக்கிறாருங்க. இங்க சொல்றாரு, அந்த கருவுல வந்து அந்த ஸ்பேஸ் எவ்ரிவேர் in the womb is just
தட் மச். அப்படின்னா அந்த குதிரையோட வயிற்றுல வந்து எவ்வளவு அளவு இருக்க முடியும்? எவ்வளவு அளவு இருக்க முடியும்? இவ்வளவுதான் இருக்க முடியும். சோ அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் எப்படி வராரு? அங்குஸ்த மாத்திரம். ஏன்னா அந்த கர்ப்பத்துல வந்து அவ்வளவுதான். அப்படித்தான் வந்து பலதேவ வித்யாபூஷன் பாக்குறாரு. ஆனால் உள்நோக்கி பார்த்தா பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, உண்மையிலே பரீட்சித் பார்த்தது யாருன்னாக்கா யுதிஷ்டிர மகாராஜா முன்னுக்கு நின்று அந்த 6-7 அடி கிருஷ்ணரை தான் உண்மையிலே பரீட்சித் பார்த்தாராம். அந்த குழந்தை சிந்தனையிலே வந்து, ஏன்னா வெளியே வந்தோன்னா வந்து நம்ம படிக்கலாம், அது வந்து அந்த ரூபத்தை திருப்பி தேடணும் வந்து சொல்லுவாங்க. அந்த அங்குஸ்த மாத்திரத்துல வந்து அந்த அளவுல இருந்தாலும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருடைய திவ்ய சக்தினால அவர் உண்மையான அந்த பெரிய காட்சியை வந்து பரீட்சித் வந்து கொடுக்கறதாக வந்து பலதேவ வித்யாபூஷன் வந்து அவரோட உரையில வந்து எழுதுறாரு. அப்போ இங்க விஸ்வசங்கர் தாக்கூர் வந்து அழகான உரைகளை வந்து இதுக்கு சொல்றாரு. அப்ப சொல்றாரு பாருங்க, பரீட்சித் பார்த்த அந்த ரூபம் வந்து the form he saw was most beautiful. ரொம்ப அழகான ஒரு நிறம், அழகான ஒரு ரூபம். எப்படி இருந்துச்சுனாக்கா அவருடைய he was dark in complexion. அப்ப எப்படி இருக்காரு? கருப்பு கலர்ல இருக்கிறாரு. he wore a gold crown. அவர் விவரமா உரை எழுதுறாரு. அதுக்கு என்ன போட்டிருக்காரு? தங்க ஹெல்மெட், அதாவது வந்து கிரீடம் போட்டிருக்கிறாரு. அப்போ வந்து தங்க கிரீடம், கருப்பு கலரு, வேரிங் க்ளோத் ஷைனிங் லைக் லைட்டனிங் வந்து எழுதுறாரு. எப்படி இருக்கணும்? தங்கம், கருப்பு, அப்புறம் வெளிச்சம். எப்படி இருக்கும்? காட்சி வெளியில அடிச்சிருக்கான் மனசாயம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பாயிண்ட். அப்ப என்ன சொல்லுதுனாக்கா விஸ்வசங்கர் தாக்கூர் சொல்றாரு, these indicate that his form, அதாவது பகவான் ரூபம் எப்படி இருந்துச்சுனாக்கா லைக் a rain cloud ornamented with lightning சொல்றாரு. ரெயின் கிளவுட்னாக்கா உங்களுக்கு தெரியும், ரெயின் கிளவுட்னா அந்த மேகத்தோடைய அந்த கருத்த கலர் நீங்க நிறத்தை வந்து நீங்க பார்க்கலாம். திடீர்னு அதுல வந்து ஒரு மின்னல் அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ரூபம் தான் suddenly appeared in the womb of Uttara to shape the young elephant Parikshit அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ எப்படி பகவான் காட்சி கொடுக்குறாரு பாருங்க. அங்குஸ்த மாத்திரம் தான் நம்ம படிக்கிறோம், ஆனா ஆச்சார ஒரே எழுதுறாரு எவ்வளவு அழகான காட்சியை வந்து பரீட்சித் கொடுக்குறாரு. அவ்வளவு அழகான காட்சியை பார்த்த பரீட்சித்துக்கு மற்ற ஏதாச்சும் பார்க்கறதுக்கு ஆசை இருக்குமா? உண்மையை சொல்லுங்க, இல்லை. அதனாலதான் வெளியே வந்த உடனே திருப்பி அந்த ரூபத்தை தேடுறதாக ஆச்சாரியர்கள் வந்து அங்க உரை எழுதுறாங்க. எப்படி விஸ்வசங்கர் தாக்கூர் ரொம்ப அழகா ஒன்று ஒரு உரையை சொல்றாரு. ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன பண்றாரு, அந்த என்ன சிவதனுசை வந்து எடுக்கிறாரு, ரைட் தானே? சிவதனுசை எடுத்து அவர் வந்து வளைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. அதான் படிக்கிறோம். விஸ்வசங்கர் தாக்கூர் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த சிவதனுசை எப்படி தூக்குனாராம்? இல்ல, அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படின்னாக்கா, எப்படி ஒரு யானை அதனுடைய தண்டத்தால கரும்பு துண்டை தூக்குமோ அதை போல தூக்குற ராமர் தூக்குனாரு அந்த சிவதனுசை என்பது விஷ்ணு பாகவதம் 9வது காண்டம் 10வது அத்தியாயத்துல வந்து விஸ்வசங்கர் தாக்கூர் சொல்றாரு. சோ இதுதான் ஆச்சாரிய உரை. அடுத்து 9வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். பகவான் 4 கரங்களுடனும் உருக்கிய தங்கத்தளமான காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போல் சிவந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இங்குமங்குமாக சுற்றி திரிந்த பொழுது அவரது கதாயுதம் எரி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி வந்தது. ஓகே, இப்ப வந்து ஒருத்தர் வந்து அவர் கர்ப்பத்துல வந்துட்டாரு, இதுதான் பகவான் வந்துட்டாரு. இப்ப அவர் வந்தவர் என்ன பண்றாருன்னு தான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றது. என்ன பண்றாரு? லாய்டட் அபவுட், என்ன பண்றாரு? சுத்தி சுத்தி வராரு. என்ன எழுதியிருக்காங்க? இங்கும் அங்கும். ஏன்னா அந்த உஷ்ணத்துல இருந்து பரீட்சித்தை காப்பாத்துறதுக்காக பகவான் வந்து எப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீராமநவமிக்கு ரங்கராஜ ஸ்தவத்துல எப்படி வந்து கஜேந்திரனை வந்து பகவான் காப்பாத்த வராரு நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும். போய் சும்மா நிக்கல, அவரு சுத்தி சுத்தி. ஏன் சுத்தி சுத்தி வராரு? பக்தனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ப்ரோபாட் எழுதுறாரு, நீங்க பாருங்க. No one can kill a devotee of the Lord because he is protected by the Lord. ஒரு பகவானுடைய பக்தனை யாராலையும் அழிக்க முடியாது. and no one can save a person whom the Lord desire. இது வந்து பிரபு அடிக்கடி சொல்வாரு, யார் வந்து பகவான் காப்பாத்த நினைக்கிறாரோ
யாரால அழிக்க முடியாது, யார் அழிக்கணும்னு நினைக்கிறாரோ யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா the Lord is all powerful அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இது இன்னொரு கோணத்திலிருந்து ஒரு உரை எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, அந்த சுத்தி சுத்தி வரக்கூடிய அந்த பகவான் எப்படி இருக்கிறாராம், என்ன நிலையில இருக்கிறாராம், கருநிறம், கோபத்தோட இருக்கிறாராம். ஏன்னா இவன் யாரவன், அஸ்வத்தாம வந்து விட்ட பிரம்மாஸ்திரத்தினால கோபத்தோட இருக்கிறார் பகவான். அந்த கோபம் எங்க தெரியுதான், கண்கள் எப்படி இருக்குதான் சொல்றாரு, சிவந்த கண்களாக விஷ்ணு சகுட்டாக ஒரே எழுதுறாரு. அப்போ பகவான் கருத்த திருமேனி, மஞ்சள் கிரீடம், ரொம்ப லைட்னிங் போல ஒரு ஆடை, கண்ணு மட்டும் சோப்பா இருக்கு. எந்த சோப்பு, கோபத்தினால் வரக்கூடிய சோப்பு. ஏன் இந்த கோபம், பரிஷித்துக்கு வந்து ஒரு ஆபத்தை கொடுத்துட்டாங்க என்பது வந்து சொல்றதாக வந்து இங்க ஆச்சாரியர் வந்து அதுக்கு வந்து உரை எழுதுறாரு. அடுத்தாவது 10வது ஸ்லோகம் அது வரும். அது இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயம், அடுத்த அத்தியாயம் நம்ம விளக்கத்தை பார்த்துடலாம் ஏன் 4 கரங்கன்ட்டு. 10வது ஸ்லோகம். அஸ்திர தேஜா ஸ்வகதயா நிஹாரம் இவ கோபதி விடமந்தம் சனிகர்ஷே பர்யக்ஷதா கா இதி அசௌ. இவ்வாறாக சூரியன் ஒரு பனித்துளியை ஆவியாக மாற்றி விடுவதை போலவே பகவானும் பிரம்மாஸ்திரத்தின் வெப்பக்கதிர்களை மறைந்து போக செய்வதில் ஈடுபட்டிருந்தார். குழந்தையும் பகவானை பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணியது. இப்போ அந்த குழந்தை இப்ப பிரபா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. அது வந்து ஆச்சாரியர்கள் ஒரே எழுதுறாங்க. எப்படின்னாக்கா, திடீர்னு வந்து நிறைய நிஹாரம் அப்படின்னாக்கா பனிமூட்டம், பனிமூட்டம் தானே, பனிமூட்டத்தை நிறைய இருந்துச்சுனாக்கா, பனிமூட்டம் எப்ப போவோம், சூரியன் வந்த உடனே. விஷ்ணு சக்கரவர்த்தி வலது வித்யா விஷ்ணு அதான் சொல்றாரு. எப்ப வந்து அந்த பனிமூட்டம் சூரியன் வந்தோன்னு போகுதோ, அதே போல இந்த பிரம்மாஸ்திரத்தோடைய தாக்கம் பகவானுடைய அந்த கருணையினால அந்த தாக்கம் போது. The Lord was thus engaged in vanquishing the radiation of பிரம்மாஸ்திரா. அந்த உஷ்ணம் வந்து பரிஷீட் வந்து ஆரம்பத்தை நம்ம ஆரம்பத்தை என்ன படிக்கிறோம், அந்த உஷ்ணம் பரிஷீட்டை தாக்குது, ரைட்டு தானே, 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி அதை படிச்சோம். இங்க என்ன சொல்லுது, அந்த தாக்குன உஷ்ணம் இப்ப என்ன ஆச்சு, காணா போச்சு அப்படின்னு வந்து இங்க வந்து ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அழகான வந்து உரை எழுதுறாங்க. இப்ப காப்பாத்திட்ட கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு, 11வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் நேர்மையாளர்களை காப்பவரும் எல்லா திசைகளிலும் பரவி இருப்பவரும் காலவெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரமபுருஷ பகவான் திடீரென்று மறைந்து போனார். இந்த கதை எங்க பார்த்தோம், இதுக்கு முன்னாடி யார் கதையில பார்த்தோம், நாரதர் கதையில பார்த்தோம். திடீர்னு காண போயிருவாரு, அப்புறம் குரல் மட்டும் வரும், திடீர்னு கரண்ட் போயிரும், அப்புறம் சவுண்டு மட்டும் வரும், பிரசாதத்தை திருடாதீங்க அப்படின்ட்டு. அப்படிதான் இதுவும் வந்து பகவான் என்ன பண்றாரு, பரிஷீட்டுக்கு வந்து காட்சியை கொடுத்துட்டு அவர் வந்து அங்க இருந்து காணா போயிடுறாரு. ப்ரோப்போர்ட் எழுதுறாரு. அவர் உண்மையிலே காணா போயிட்டாரா இல்லையான்னு கேட்டாக்க ப்ரோ சொல்ற இல்லைன்னு சொல்றாரு. சொல்றாரு he is present everywhere and can appear and disappear at his will from everywhere and anywhere. பிரபு சொன்னாரு, என்ன சொன்னாரு, பிரபு வந்து அடிக்கடி வந்து அவருடைய கனவுல வந்து குரு மகாராஜ் பிரபு அது வரா சொன்னாரு, ரைட்டா. அது அவங்களுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சக்தி. நீங்க யாரு கனவாச்சு போக முடியுமா, உங்க கனவுல நீங்களே வருவீங்க, புலி விரட்டுற மாதிரியும் பாம்பு விரட்டுற மாதிரியும் நம்மளுக்கு. இதுதான் அங்க வந்து பிரபு சொல்றாரு. இதுதான் பகவானுடைய எண்ணிலடங்காத சக்திகள். அதெல்லாம் his disappearance from the side of Parikshit does not mean he appeared on the spot from any other place. அப்ப என்ன சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து காணா போனால பகவான் எங்க இருந்து வந்து திருப்பி காணா போயிட்டாரு அர்த்தம் இல்லைன்னு பிரபா சொல்றாரு. he was present there even after his disappearance. He was there although invisible to the child. ரைட்டா, நாரதருக்கு அதே கதைதான், காணா போயிடுவாரு, குரல் மட்டும் வரும். இங்க இந்த குழந்தை கிட்ட இருந்து காணா போறாரு பகவான், ஆனா உண்மையிலே காணா போயிட்டாரா இல்ல. அவர் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எவ்ரிவேர். ஓகேயா. அப்போ இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், ஏன் வந்து காட்சியை காமிச்சிட்டு காணா போயிட்டாரு, ஏன், யார் பெருமாள் இந்த மாதிரி செய்வா? விஷ்ணு சக்கரவர்த்தி அழகான ஒரு உரையை எழுதுறாரு, இதுக்கு நிறைய பக்கத்துல எழுதுறாரு. யாரு வந்து
வந்துட்டு யாரும் பார்க்கறதுக்குள்ள காணா போவா. திருடன். அப்ப வந்தது யாரு? திருடன். அதான் விஷ்ணு சக்கர தாக்கூர் இருக்கிறாரு. இதுதான் திருடனுடைய தன்மை. என்ன தன்மை? இல்ல, காணா போறது தன்மை இல்ல. என்ன தன்மை? யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போம். அவரு மக்கன் சோர் எல்லாமே சரி, வண்ணைய திருடினாரு, நம்மளுடைய ஆர்கேஜி நெய் திருடினாரு, எல்லாம் சரி விட்டுருவோம். பரிஷித்தோடைய இருதயத்தை திருடிட்டு காணா போனாரு இல்லையா, அந்த திருடனை பத்தி விஷ்ணு டாக்கூர் எடுக்கிறாரு. இதுதான் திருடன். அப்ப சொல்றாரு, திடீர்னு இருட்டு வரும் பொழுது திருடன் வந்து திருடிட்டு காணா போயிடறான் இல்லையா, நம்ம விடிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் யாரா அந்த திருடன் அப்படின்ட்டு. அதே போல அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரிஷிட்டு இருக்கிற அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல திருடம் போல வந்து என்ன திருடிட்டு போறாரு? மயக்க திருட்டு போறாரா? இல்ல, பரிஷிட்டோடைய மனசை திருடி ஓடிடுறாரு. ஆனா காணா போயிட்டாரா? இல்ல. ஆனா அந்த பிள்ளையோட கண்ணுக்கு முன்னாடி வந்து திருடன் வந்துட்டாங்க. திருடன் வந்து நம்மளுடைய ஃபேனை தூக்கிட்டான். ஃபேனை தூக்கிட்டு அவன் என்ன பண்றான்? அந்த கர்டனுக்கு பின்னாடி நிக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த திருடன் ஓடிட்டான், திருடன் போயிட்டான். ஆனா உண்மையில திருடன் எங்க இருக்கிறான்? உள்ளதான் இருக்கிறான். அப்புறம் நீங்களாம் வெளியே போயிட்டா அவன் திருடன் வந்து மேல ஓட்ட போட்டு அவன் வெளியே வீட்டுக்கு போயிடுவான். அது பரவாயில்ல. சோ இப்ப என்ன பாயிண்ட், ஏன் வந்து பகவான் அங்க வந்துட்டு காணா போனாரு? அர்த்தம் வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் தான் திருடன். திருடனே திருடன், பெரிய திருடன். என்ன திருடுறாரு? பக்தர்களுடைய ஹிருதயத்தை திருடுறாரு. உங்களுடைய ஹிருதயம் வந்து 2 பேருக்கு தான் நீங்க வந்து விலை கொடுப்பீங்க. ஒண்ணு மாயா, ஒன்னொன்னு கிருஷ்ணா. மாயா கிட்ட விலை கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்? உந்தியே உடையே என் ருகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு வந்து குலசேகர அவர் எடுக்கிறாரு. எப்படி உந்தியே உடையே என் ருகந்தோடும் சொல்றாரு. உந்தி உடை, வயிறு ஆடை தூக்கம், உந்தியே உடையே என்று உகந்தோடும், இதை நோக்கிதான் ஓடுவான். இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஓடக்கூட சேர்ல இறங்கினாதான்னு சொல்றாரு. ஏன் ஆளுநர் அப்படி சொல்றாரு? ஆளுநர் மனசை யார் படிச்சுட்டா? பகவான் படிச்சுட்டா. அதே போல ஏன் திருடன் எடுக்கிறாங்க? திருடி இருக்கிறாரு. என்ன திருடி இருக்கிறாரு? பரிஷிட்டோடைய மனசை திருடி இருக்கிறாரு. அதான் விஷ்ணு சக்கர தாக்கூர் வந்து அங்க எடுக்கிறாரு. ரொம்ப அழகான உரை வந்து இந்த பக்கத்துக்கு வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. நம்மளுக்கு எவ்வளவு அவகாசம் கிடையாது. அடுத்து 12வது ஸ்லோகம். இதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளை வந்து அவதாரம் பண்ணன உடனே நடக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள், பரிஷிட்டோடைய தன்மைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். 12வது ஸ்லோகம். ஸ்லோகம் பிரபு, டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்க போகும் அவரது வாரிசும் பிறந்தார். ஓகே, அப்போ அவர் வந்து இங்க பிறக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, பிரபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? All the good signs of zodiac gradually evolved. அப்படின்னா இந்த அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேஷன் எல்லாமே எப்படி வருது? எல்லாம் பக்காவா இருக்குது. ஏன் பக்காவா இருக்குது? யார் கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஒண்ணு செஞ்சா அது அங்க பக்காவா வரும். யார் கரெக்டா பண்ண முடியும்? சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்ப்பதான சம்ஸ்காரம் நீங்க செஞ்சீங்கன்னா அங்க டேட்டு பாத்தீங்க, நான் சொல்றது வேத கலாச்சார காலத்துல நான் சொல்றேன். அங்க நீங்க டேட்டை பார்த்து இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் நீங்க செய்யும் பொழுது முன்னுள்ள வேத கலாச்சார காலத்துல அந்த சம்ஸ்காரம் செஞ்ச அன்னில இருந்து எத்தனாம் தேதி பிள்ளை பிறக்கணும்னு குடிச்சிருவாங்களாம். ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய அந்த பாடியோடைய அந்த வீரியம் வந்து அவ்வளவு இருந்துச்சு. ஏன்னா இயற்கையான வாழ்க்கையை வந்து முன்னாடி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் நம்ம வந்து நேரம் பார்த்து கரெக்டா செய்யும் பொழுது அந்த ஆணோ பெண்ணோ நல்ல ஆரோக்கியமாலாம் இருக்கும் பொழுது அந்த பேர்த் எப்போ நடக்கும்னாக்கா நல்ல காலத்துலதான் நடக்கும். அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கர்ப்பதான சம்ஸ்காரோடைய முக்கியத்துவம். இங்க வந்து நீங்க பிரபுபாத சொல்றாரு பாருங்க, astronomical calculation is a stellar influence upon a living being are not superstitious but are factual. இதெல்லாம் வந்து கற்பனை கதைகளில் வந்து பிரபு சொல்றாரு, இதெல்லாம் உண்மை. It is confirmed in ஸ்ரீமத் பாகவதம் என்று வந்து பிரபு சொல்றாரு. ஓகே, அடுத்து 13, 14 அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் சம்ஸ்காரங்களை வந்து
யுதிஷ்டிர மகாராஜா ஏற்பாடு பண்றார். ஓகே, 13 டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். பரிசுத்த மகாராஜனின் பிறப்பால் மிகவும் திருப்தி அடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் தூய்மைப்படுத்தும் பிறப்பை சடங்கை நிறைவேற்றி செய்தார். கௌமியரையும் குருவரையும் கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஓதினார். ஓகே, பிரபா இந்த பிற்பாடுல சொல்றாரு, all the samskara purificatory process are not mere formalities or social function only, but they are all for practical purposes and can be successfully performed by like expert. இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்றது, ஒரு ஃபார்மாலிட்டி, சும்மா ஒரு கடமைக்கோசரம் செய்யற விஷயம் கிடையாது என்று வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் என்று வந்து பிரபு சொல்றாரு. அடுத்து 14வது ஸ்லோகம். ஒரு மகன் பிறந்ததும் எப்படி, எங்கு, எப்பொழுது தானம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த அரசர் பிராமணர்களுக்கு அங்கம், நிலம், கிராமங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் நல்ல உணவு தானியங்களை ஆகியவற்றை பரிசளித்தார். ஓகே, இப்போ ஏன் தானம் செய்யணும், ஏன் தானம் செய்யணும், அதுக்கு விடை வந்து அந்த ப்ரிப்போர்ட்ல வந்து கொடுக்குறாரு. ஏன் தானம் செய்யணும், நீட்டு பிற்பட்டா கட்டப்பட்டு தான் நினைக்கிறேன், 1.5 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பிரபா சொல்றாரு ஏன் சேரிட்டி அப்படின்னாக்கா, பிரபா சொல்றாரு the conclusion is that the intelligent man or the brahmana specifically engaged in the service of the Lord were properly maintained without anxiety for the needs of the body. The king or the householder gladly look after all their comforts. இதுதான் உண்மையான சேரிட்டி. பிரபா சொல்றாரு, ஒரு பிராமணன் அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் அவன் செய்யும் பொழுது அவனுடைய தேவையை அந்த ராஜாவும், அந்த நாட்டுடைய ராஜாவும், அந்த கிரஸ்தன் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிராமணருக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்யறாங்க. ரைட்டா? இப்ப நம்ம கேட்கிறோம் ஒரு கேள்வி, சரி இப்ப நம்ம பிராமணனா இருக்கிறோம், நம்மள எப்படி நம்ம பராமரிச்சுக்கிறது, எப்படி ராஜா பாக்குறானா நம்மள? இல்ல. என்ன நம்மளுக்கு வந்து இப்போ வந்து யுதிஷ்டிர ஆட்சி நம்மளுக்கு இல்லை. இப்போ வந்து ஜெனரலி நம்மளுக்கு அந்த அந்த ஆட்சி நம்மளுக்கு இல்லை. அப்போ இப்போ பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணணும் பார்க்க போனா? கிரகஸ்தர்கள் சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்றீங்க, நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க, சம்ஸ்காரங்கள் செய்யறீங்க, இதெல்லாம் நம்ம எங்க செய்யணும்? நம்மளுடைய பிராமணர்களுக்கு நம்ம செய்யணும். இப்படிதான் நீங்க அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். ரைட்டு தானே பிரபு? இப்போ வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கோம் நம்ம வந்து. நம்ம சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டமு? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ் ஒரு சிஸ்டம்ல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சிஸ்டம் வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு எல்லாரோட உதவியும் தேவைப்படுங்க. கிரகஸ்தாவோடைய உதவியும் தேவை, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தா எல்லா உதவியும் தேவை. இப்ப நம்மளுடைய இயக்கத்திலே பல பிராமணர்கள் வேலைகள் செய்யாமல் முழு தரமா இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியும். ரைட்டா? அப்ப நம்ம குழந்தைகளுக்கு இல்ல நம்மளுடைய வீட்டுல ஏதாச்சும் விசேஷங்கள் தேவை நடக்கும்பொழுது என்ன பண்ணணும்? இவர்களை கூப்பிட்டு அந்த பிராமணர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு சேரிட்டி தானத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டும் என்று இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து 15வது ஸ்லோகம். தாமுச்சூர் பிராமணஸ்துஸ்தாம் ராஜானாம் பிரஸ்ராயான்விதம் ஏசஹி அஸ்மின் பிரஜாதந்தௌ குருநாம் பௌரவர்ஷபாம். அரசரின் தான தர்மங்களால் மிகவும் திருப்தி அடைந்த கற்றறிந்த பிராமணர்கள் அவரை பூர்வ குருக்களிலேயே தலைமையானவராக என்றும் அழைத்துள்ளதுடன் அவரது புத்திரரும் நிச்சயமாக குருவம்சத்தின் வந்தவர்தான் என்பதையும் அவருக்கு அறிவித்தனர். ஓகே, அப்ப இந்த பிராமணர்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் மகாராஜர் வந்து இதெல்லாம் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? பிள்ளையை வாழ்த்துறாங்க. இதுதான் வந்து இந்த 15வது ஸ்லோகம். அடுத்து 16ல இருந்து 29 வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, பரீட்சித்துடைய நல்ல குணங்கள், அவர் எப்படி இருக்க போறார் என்றது அந்த தன்மைகளை வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து 19வது ஸ்லோகத்துக்கு மேல நினைக்கிறேன், 19வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம பரீட்சித்துடைய அந்த குவாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம 16வது ஸ்லோகத்துல வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, டிரான்ஸ்லேஷன். பிராமணர்கள் கூறினார், உங்களுக்கு மரியாதை காட்டுவதற்காகவே கலங்கமற்றவரான இப்புத்திரன்
சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவியிருப்பவரும் பரமபுருஷருமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் உயிரிக்கப்பட்டார். தடுக்க முடியாத ஒரு அமானுஷ்யமான ஆயுதத்தால் அவர் கொல்லப்படும் நிலையில் இருந்த பொழுதும் அவர் காப்பாடப்பட்டார். இந்த பிராமணன் என்ன சொல்றாங்க, இந்த பையனை ஏற்கனவே பகவான், எல்லா சர்வ சக்தியான பகவான் காப்பாத்தி இருக்கிறார். in order to oblige you. அந்த பிரம்மாஸ்திரம் அந்த அந்த உஷ்ணம் அந்த பையனை தாக்கும் பொழுது இதுல இருந்து பகவான் காப்பாத்திருக்காரு. ப்ரோபர் பாயிண்ட் சொல்றாரு. Child Parikshit is described here as spotlessly white because he is an unalloyed devotee of the Lord. Such an unalloyed devotee of the Lord appear on the earth just to execute the mission of the Lord. அப்ப பரீட்சித் என்பவர் பகவானுடைய சிறந்த பக்தர். அந்த சிறந்த பக்தர்கள் ஏன் இங்க அவதாரம் பண்றாங்கன்னாக்கா பகவானுடைய ஒரு திட்டத்துக்கோசரம் என்று அந்த பிராமணர்கள் அங்க சொல்றாங்க. அடுத்து 17வது ஸ்லோகம். இக்காரணத்திற்காக இக்குழந்தை பரமபுருஷராலேயே காப்பாடப்பட்டவர் என்று இவ்வுலகில் பிரசித்த பெறுவார். மகாபாக்கியசாலியே இக்குழந்தை முதல் தர பக்தராக மாறி எல்லா நற்குணங்களையும் பெற்றிருப்பார் என்பது சந்தேகமே இல்லை. அப்போ இந்த குழந்தை for this reason the child will be known. எந்த ரீசனு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். பகவான் அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. Spotless son has been restored by all powerful and pervasive Lord. ரைட்டா? அப்பேற்பட்ட அந்த குழந்தையை இங்க என்ன சொல்றாங்க, for this reason அப்படின்னு பிராமணர்கள் சொல்றாங்க. அவர் இங்க நல்லபடியாக இருப்பார். அந்த ப்ரொபோல் ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. Because he is specially given protection by the Lord, the indication must be concluded that the child would be a devotee of the Lord or perfect in all respect. பகவான் போய் அந்த பிள்ளையை காப்பாத்துறாருனாக்கா, காட்சி கொடுத்துட்டு காணா போறாருனாக்கா, அப்ப அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், உன்னதமாக இருக்க வேண்டும். ப்ரோபாட் அந்த பிற்பாட்டில் எழுதுறாரு. 18வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். மிகவும் நல்லவரான அரசர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மகளே, இச்சிறந்த அரசு குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் புத்தி உள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? ஓகே, இப்போ என்ன இப்ப யார் கேட்கிறா கேள்வி? யுதிஷ்டர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்ப நல்லா இருக்குமா அந்த பிள்ளைன்னு கேட்கிறாரு. ஆனா இதுக்கு பதிலே முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது நல்ல பிள்ளை, நல்லாதான் வரும், வம்சத்துக்கு ஏன் திருப்பி அந்த கேள்வி கேட்கணும்? ஏன் அந்த கேள்வி திருப்பி கேட்கணும்? ஜீவ கோஸ்வாமி எழுதுறாரு, அவருடைய கிருபசந்திரபால சொல்றாரு. ஏன் அவர் கேட்கிறாருனாக்கா, உண்மையிலே அவர் கேட்கறதுக்கு நோக்கம் என்னன்னாக்கா, பரீட்சித் ஒரு சிறந்த பக்தன், அந்த பக்தனுடைய பெருமைகளை கேட்கறதுக்காக தான் யுதிஷ்டிர மகாராஜா அந்த கேள்வி கேட்கிறாரே தவிர அது என் சொந்தக்கார பையன் அவனுடைய பெருமையை சொல்றதுக்காக இல்லை என்பது ஜீவ கோஸ்வாமி அங்க எழுதுறாரு. அதாவது பரீட்சித்தை பத்தி ஏற்கனவே நிறைய பெருமைகள் சொல்லிட்டாருங்க பிராமணர்கள். இருந்தாலும் மீண்டும் அந்த கேள்வி ஏன் கேட்கிறாருனாக்கா, அந்த பக்தருடைய கிரேட்னஸ் ஆஃப் த கிங், அதாவது பக்தருடைய பெருமைகளை இன்னும் கேட்பதற்காக என்று அவர் அங்க சொல்றாரு. அடுத்து 19 to 25 இப்ப கேட்கிறாரு இல்லையா கேள்வி, அந்த பையன் நல்லா அந்த 18வது ஸ்லோகம் படிங்க டிரான்ஸ்லேஷன். மிகவும் நல்லவரான அரசர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மகளே, இந்த சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் புத்தி உள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? ஓகே, இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நல்ல ஒரு பெருமையான ஒரு புகழான ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறாரு கேட்கும் பொழுது, இந்த 19 to 25 இந்த பிள்ளை யாரை போல இருக்கும் என்ற பல விவரங்களை சொல்லிட்டு வராங்க. 19வது ஸ்லோகம் இக்ஷ்வாக்குவை போல படிங்க. 19வது ஸ்லோகம் 19 ராமர் படிங்களா. 19வது ஸ்லோகம். கற்றறிந்த பிராமணர்கள் கூறினார், பிதாவின் புதல்வரே, இக்குழந்தை பிறப்பெடுக்கும் அனைவருக்கும் பராமரிப்பதில் மனு புத்திரரான இக்ஷ்வாக்கு மகாராஜை போலவே இருப்பார்.
பிராமண கொள்கைகளை பின்பற்றுவதிலும் குறிப்பாக வாக்குறுதி காப்பாற்றுவதில் இவர் தசரத மகாராஜனின் புதல்வரும் பரமபுருஷராகும் ஆகிய ஸ்ரீ ராமரை போலவே இருப்பார். ஓகே, அப்ப முதல்ல என்ன சொல்றாங்க, இக்ஷ்வாகு போல இருப்பார். அப்புறம் அந்த சொன்ன ஒரு ஒரு வில் ஒரு இல், ரைட் தானே? ராமர் வந்து ஒரு பேச்சு சொன்னா வேற பேச்சு இல்லை, அவருடைய அம்புக்கு வேற சமமா இல்லை. சம்சாரம்னா ஒண்ணுதான் அவருக்கு வந்து, அதான் ராமர் எல்லாமே ஒண்ணுதான் அவருக்கு வந்து. திருப்பி சான்ஸ்லாம் ராமர்கிட்ட கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, அதே போல பரிஷிட்டும் ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தாருன்னா ராமரை போல முக்கியமா பிராமணர்களுடைய தகுதி அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து அவர் காப்பாத்துவார். அடுத்து நல்ல சேரிட்டி தானம் செய்யறது, மற்றவங்களை காப்பாத்துறது, அது யாரை போலனாக்கா சிபியை போல, ரைட்டா? சிபி மன்னரை போல என்று 20வது ஸ்லோகம். அந்த குடும்பத்தோடைய புகழும் படிங்க 20வது ஸ்லோகம் படிச்சீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிருவேன். இக்குழந்தை உசினர நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்தியை போல் ஒரு கொடை வள்ளலாகவும் சரணடைந்தோரை காப்பாற்றவராகவும் இருப்பார். மேலும் துஷ்யந்த மகாராஜனின் புதல்வரான பரதனை போலவே இவரும் பரம்பரை பெயரையும் புகழையும் பரப்புவார். ஓகே, இது நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து கிரேட் போமன் லைக் அர்ஜுனனை போல சிறந்த வெள்ளாளி. 21 வந்து 21வது ஸ்லோகத்துல வந்து படிங்க 21வது ஸ்லோகம். இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கிடையில் அர்ஜுனனை போல் திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல் தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல் மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். ஓகே, அவருடைய சக்தியை பத்தி சொல்றாங்க. அடுத்து 22வது, இதெல்லாம் பரிஷியோடைய குவாலிஃபிகேஷன். நீங்க பிற்பாடு படிச்சு நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கங்க. இக்குழந்தை ஒரு சிங்கத்தை போல் பலசாலியாகவும் இமயமலைகள் போல் புலிடம் அளிக்க தகுதியுள்ளவருமாவார். இவர் பூமியை போல் பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களை போல் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். ஓகே, இதெல்லாம் பரிஷியோடைய குட் குவாலிட்டிஸ் பிராமணா சொல்றாங்க. அடுத்து 23, இக்குழந்தை சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டரை போல் அல்லது பிரம்மாவை போல் இருப்பார். இவர் கைலாசபதியான சிவபெருமானை போல் உதார குணம் உள்ளவராக இருப்பார். மேலும் லக்ஷ்மி தேவிக்கும் புகலிடமாக இல்ல பரமபுருஷரான நாராயணனை போல் இவர் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பார். ஓகே, அதாவது அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஷெல்டர் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறார் என்பது வந்து 23, 24. இக்குழந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அடிச்சோடுகளை பின்பற்றுவராவார். ஓகே, என்பதால் கிட்டத்தட்ட அவருக்கு நிகரானவராகவே இருப்பார். பெருந்தன்மையில் இவர் ரந்தி தேவ மகாராஜனின் பெருமைக்கு இணையவராக இருப்பார். மேலும் மதத்தில் இவர் இயாதி மகாராஜனை போல் இருப்பார். ஓகே, இப்ப என்ன சொல்றாரு, கிருஷ்ணரை போல என்ன சொல்றாங்க வந்து இல்ல அவருக்கு நிகராகவே இருப்பார். அப்ப நம்மளுக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்துடும், அப்போ பரிஷிட் கிருஷ்ணரா அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்குள்ள 25ல வந்து பரிஷிட்டோடைய நிலையை வந்து திருப்பி நிலைநாட்டுறாங்க. அவர் வந்து கிருஷ்ணரை போல ஃபாலோயிங் தி ஃபுட் ஸ்டெப்ஸ், கிருஷ்ணரை போல இருந்தாலும் ஆனா உண்மையிலே அவர் யாரு 25ஆம் ஸ்லோகத்துல வந்து பதில் சொல்றாங்க. 25, இக்குழந்தை பலி மகாராஜனை போல் பொறுமை மிக்கவராகவும் பிரகலாத மகாராஜனை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு உண்மையான பக்தராகவும் அஸ்வமேத யாகங்களை செய்பவராகவும் மற்றும் அனுபவம் உள்ள முதியோர்களை பின்பற்றுவராகவும் இருப்பார். ஓகே, இப்போ படிச்சதுல ஆக முக்கியமான பாயிண்ட் இங்க வைக்கிறாங்க. என்னது? கிருஷ்ண பக்தராக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பிள்ளை பிறக்குது, நான் ஜோசியம் பாக்குறேன், நான் ஜோசியம் பார்த்து சொல்றேன்னு வச்சுக்கோமே, உங்க பையன் வந்து பெரிய கிருஷ்ண பக்தரா ஆயிட்டானாக்கா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இருக்காதா? சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் ஒரு பக்தர் இல்லை, எனக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ஜாதகம் பார்த்து நான் சொல்றேன் உன் பையன் வந்து பெரிய கிருஷ்ண பக்தனா அப்புறம் அவங்க அப்பா மட்டும் அவங்க என்ன நினைப்பான்? போச்சுடா, சாமியார் ஆக்கி விட்டுருவான் என் பையனை, நான் தலை வச்சிருவோம். ரைட் தானே? ஸோ பிள்ளை பக்தராவல அதை புரிஞ்சுக்கிறது நடந்துக்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு தர்மம் தெரிஞ்சாதான் வந்து அதை வந்து பின்பற்ற முடியும். அது வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா தெரியும். ஓகே, 26வது ஸ்லோகம். இக்குழந்தை ரிஷிகளை போல் உள்ள அரசர்களுக்கு
தந்தையாக இருப்பார். மேலும் இவர் திடீர் முன்னேற்றம் அடைந்தவர்களையும் தொல்லை தருபவர்களையும் தண்டித்து உலக அமைதியையும் தர்மத்தையும் காப்பார். ஓகே, அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அமைதி, எல்லாருக்கும் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறது, சிஸ்டைஸ் ஆஃப் த அப்ஸ்டார் அண்ட் குவாரலிசம், அதாவது வந்து ஒரு தலைவனுடைய ஒரு குவாலிட்டி, எல்லாத்தையும் தண்டிக்கிறது, இதெல்லாம் வந்து அவர் வந்து சிறப்பாக செய்வார் என்பது வந்து இங்கே சொல்றது. அப்புறம் அந்த புறப்போட்டில் ரொம்ப அழகான கருத்து சொல்றாரு. இந்த உலகத்திலே வந்து யார் ரொம்ப புத்திசாலி? யாருக்கு தெரியும்? இந்த உலகத்திலே யார் ரொம்ப புத்திசாலி? பகவான். ரொம்ப புறப்பாட்டில் சொல்றாரு, the wisest man in the world is a devotee of the Lord. சொல்றாரு, the sages are called wise men and there are different types of wise men for different branches of பகவானுடைய பக்தர்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள். ஏன்? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் உண்மை அது, இது பொய். உண்மையை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று நம்மளுக்கு தெரியும். அதுதான் வந்து அழகான புறப்பாடு எழுதியிருக்காரு. நீங்க படிச்சு பார்க்க நேரம் இருந்தா. அடுத்து 27, 28. ஒரு பிராமண புத்திரரால் அனுப்பப்பட்டதற்கும் பாம்பின் கடியால் நிகழும் போகும் அவரது மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட பின் அவர் எல்லா பௌதிக பற்றத்திலிருந்தும் விடுபட்டு பரமபுருஷரிடம் புகழிடம் கொண்டு அவரிடம் சரணாகதி அடைவார். இது வந்து 27, 28 படிச்சிருங்க. மிகச்சிறந்த தத்துவவாதியாக இருக்க பொழுதும் வியாசதேவரின் மகனிடமிருந்து சரியான ஆத்ம அறிவை பற்றி விசாரித்த பின் இவர் எல்லா பௌதிக பற்றையும் துறந்து பயமற்ற ஒரு வாழ்வை அடைவார். அப்ப இது என்ன சொல்றாங்க? எப்ப சொல்றாங்க? வர்ற காலத்துல சொல்றாங்க, புள்ள பிறந்த உடனே. அதாவது நடக்க போறதை இப்ப கணிக்கிறாங்க. ஜாதகம் உண்மையா பொய்யா? அதான் அங்க புரிஞ்சுக்கணும். இது அஸ்ட்ராலஜிக்கல் கல்குலேஷன். இது உண்மையிலே அவங்க கணிச்சு என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளை இதை சந்திக்கும். இப்ப நம்ம வந்து ஜோசி சந்தேகப்படுறோம் இப்ப, ரைட்டா? ஜோசியர் அப்படி சொல்லிட்டாரு, ஜோசியர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா இங்க ரிஷி என்ன சொல்றாங்க, இந்த பையன் எப்படி உயிரை உற போறாரு வரைக்கும் அந்த விஷயத்த சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா அவர்கள் வந்து உண்மையை அறிந்தவர்கள், தர்மத்தின் பிரகாரம் வாழ்றாங்க. ஸோ அதனால அவங்களால வந்து அதை ஃபோர்ஸி பண்ண முடியுது அவங்களால. அதான் வந்து பாயிண்ட். நிறைய ப்ரோப்பர் சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த ப்ரோப்பர்ல சொல்றாரு, material knowledge means ignorance of the knowledge of one's own self. Philosophy means to seek after the right knowledge of one's own self or the knowledge of self-realization. Without self-realization, philosophy is dry speculation or waste of time and energy. சொல்றாரு, தன்னுணர்வு இல்லைன்னா இந்த மாதிரி பிலாசபி, அந்த தத்துவம் பேசுறதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட், டைம் வேஸ்ட் வந்து ப்ரொபோஸ் சொல்றாரு. ஏன்னா நம்ம அன்னைக்கே பார்த்தாப்ப நம்மளோட நிலை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து நம்ம இருக்கிறோம். நம்மளோட நிலை எப்படி இருக்குது? பொய் நின்ற ஞானமும் பொல்லா அழுக்கும் அழுக்குடம்பும். அதாவது நம்ம பொய் நின்ற ஞானம் என்ன சொல்றது? நம்ம நாலேஜ் வந்து பொய், எது பொய் எது உண்மைன்னு தெரியாம பொய்யை உண்மை நினைச்சிட்டோம், உண்மையை பொய் நினைச்சிட்டு இருக்கோம். பொய் நின்ற ஞானமும், ஞானம் சரியால்லாதனால பொய்யா ஒழுக்கம் நடத்தையும் சரியில்லை, அழுக்கு உடம்பும் புலன்களும் தூய்மையாகிட்டு ஆளுறாங்க சொல்றது. இதுதான் வந்து இங்க வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து 29, 28. மிக சிறந்த தத்துவவாதியாக இருக்க போகும் வியாசதேவரின் மகளிடமிருந்து சரியான ஆத்ம அறிவை பற்றி விசாரித்த பின் இவர் எல்லா பௌதீக பற்றையும் துறந்து பயமற்ற ஒரு வாழ்வை அடைவார். ரொம்ப சீக்கிரம் போறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து பரிஷிட்டோடைய ஒரு ஸ்டோரி தான். இதுல வந்து ப்ரொப்பல் சொல்லியிருக்காரு. பட் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இல்லைன்னா நம்ம ஓகே. அடுத்து 29. இவ்வாறாக ஜோதிட அறிவிலும் பிறப்பு சடங்கை செய்வதிலும் கை தேர்ந்தவர்கள் இக்குழந்தையின் எதிர்கால வரலாற்றை பற்றி யுதிஷ்ட மகாராஜனுக்கு உபதேசித்தனர். பிறகு இதற்கு கைமாறாக போதுமான ஊதியத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் அனைவரும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பி. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள், இந்த மாதிரி தானம்லாம் முடிஞ்ச உடனே, இந்த மாதிரி குறிப்புகள்லாம் சொன்ன உடனே அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை மகாராஜ் யுதிஷ்டிரர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும்
கலைஞ்சு போறாங்க என்பது வந்து 29வது ஸ்லோகம். அடுத்து 30வது ஸ்லோகம். எனவே பிறப்பதற்கு முன் அவர் கண்ட அந்த நபரை தேடும் முயற்சியில் அவர் எல்லா மனிதர்களையும் சோதித்து பார்க்க வருவார் என்பதால் உலகில் அவரை பரிசுத்து பார்ப்பவர் என்று புகழப்படுவார். இவ்வாறாக அவர் இடைவிடாமல் பகவானை சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஓகே, அப்போ யாரு ஏற்கனவே ஒருத்தர் வந்து காணா போயிட்டாரு, அந்த அந்த ஆளை திருப்பி வந்து பரிசுட்டு தேட போறாரு. பரீட்சேதா நரேஷு இஹா பிரபா சொல்றாரு பாருங்க. அப்ப he would constantly contemplate himனாக்கா அப்ப என்ன அர்த்தம்னாக்கா எப்பொழுதுமே அவர் என்ன கான்சியஸ்ல இருக்கிறாரு? கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கிறாரு. அதுதான் வந்து பிரபா இந்த பிறப்பொழியும் அதான் வளர்க்கிறாரு. அப்ப பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு பரிசுட்டுக்கான அர்த்தத்தை வந்து இங்க விளக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்னாக்கா வயிற்றில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காட்சியை பார்த்து ஞாபகம் வச்சிருக்குது இல்லையா, அதாவது எக்ஸாமின், அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து ஆழ்ந்து உத்து நோக்குது இல்லையா, அதனாலதான் இவருக்கு வந்து பரீட்சித் என்று வந்து பேர் இருக்குது என்று வந்து கொடுக்குறாங்க என்பது வந்து ஆச்சாரியர் வந்து அங்க கருத்து சொல்றாரு. அடுத்து 31. சந்திரன் அதன் வளர்ப்பிறையில் நாள்தோறும் வளர்ச்சி அடைவது போலவே ராஜகுமாரரும் பரிசுத்தும் அவரது காவலர்களான மாட்டனார்களின் முழு கண்காணிப்பின் கீழ் மிகவும் விரைவாக செழிப்புடன் வளர துவங்கினார். ஓகே, அப்ப பரீட்சித் வந்து இப்ப வளர்றாரு. பிறந்த பரீட்சித் அவர் வந்து வளர்றாரு. அப்போ உங்க இந்த பலதேவ வித்யாபூஷணம் வந்து இங்க வந்து ஒரு அழகான உரையை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு எப்படி வந்து பௌர்ணமி காலத்துல அந்த நிலாவுடைய அழகு வந்து ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அழகாக இருக்குமோ, பரீட்சித்தும் வந்து நாளாக வந்து அவர் வந்து ரொம்ப உயர் குணத்தோட வந்து வளர்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து கேர் அண்ட் இஃபெக்ஷன் அவருக்கு வந்து அன்பும் பராமரிப்பும் பாசமும் யார் கொடுக்குறா? யுதிஷ்டிரனை போல மகாராஜா கொடுக்கறதுனால பரீட்சித் வந்து எப்படி நிலா அந்த பௌர்ணமியில எப்படி இருக்கோ அந்த மாதிரி பரீட்சித் வளர்றாரு என்பது வந்து ஆச்சாரியர் வந்து அங்க விளக்குறாரு. 32 32 தானே? 31. இதே சமயத்தில் உறவினர்களுடனான சண்டையினால் விளைந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஓர் அஸ்வமேத யாகத்தை செய்வதை பற்றி யுதிஷ்டிர மகாராஜன் யோசித்தார். ஆனால் அபராதங்கள் மற்றும் வரிப்பணம் ஆகியவற்றை தவிர கூடுதலான நிதி இல்லாதிருந்ததால் சிறிது நிதியை திரட்ட வேண்டும் என்றே கவலை அவருக்கு உண்டாயிற்று. ஓகே, அப்போ என்ன பண்றாரு? அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கு தேவையான நிதி இல்லை. நிதி இல்லாதவர் வந்து ஏன் அஸ்வமேத யாகம் செய்யணும்? ஜீவகோஸ்வாமி சொல்றாரு ஏன்னா இது வந்து பீஷ்மர் அவருக்கு கொடுத்த ஒரு கட்டளை. சோ அது நேரம் பீஷ்மர் கட்டளை நிறைவேற்றுறதுக்காக அவர் அஸ்வமேத யாகத்தை வந்து செய்யறதுக்கு வந்து எப்படி தயார் பண்றாரு என்பது வந்து அடுத்த வர ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். 33. அரசரின் மனமார்ந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட அவரது சகோதரர்கள் குறையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைப்படி வடதிசையிலிருந்து மறுத்த மகாராஜனால் விட்டு செல்லப்பட்ட போதுமான தனங்களை திரட்டினார். மருத்து மகாராஜ் அது ப்ரோபோர்ட்ல வந்து நீங்க படிக்கலாம். ப்ரோபோர்ட் சொல்லியிருப்பாரு. சோ என்னன்னாக்கா இப்போ வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது என்னடா போய் மற்றவருடைய மத்தவன் சொத்தை போய் யுதிஷ்டிர மகாராஜ் திருடுறாரு நினைச்சுக்கூடாது. பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு wealth without an owner becomes the king's wealth. என்ன இவர் தான் அந்த அரசர். அப்ப எல்லாத்தின் மேலேயும் வந்து இவருக்கு வந்து உரிமை இருக்குது என்பது வந்து பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு. அந்த மருத்தோட கதையை வந்து நீங்க வந்து அந்த பர்பாட்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். 34. அச்செல்வங்களால் 3 அஸ்வமேத யாகங்களுக்கு தேவையான பொருட்களை அரசரால் திரட்ட இயலும். இவ்வாறாக குருச்சேத்திர யுத்தத்தின் பின் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியிருந்த தர்மபுத்திரராகிய யுதிஷ்டிர மகாராஜன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியை திருப்திப்படுத்தினார். அப்ப என்ன பண்றாரு? அந்த செல்வம்லாம் கிடைச்ச உடனே மகாராஜ் வந்து அந்த வேண்டிய அஸ்வமேத யாகங்களை வந்து சொல்றாரு. அது எதுக்கு அவர் செய்யறாருனாக்கா ப்ளீஸ் லார்ட் ஹரி பகவானை திருப்தி பண்றாரு என்பதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ப்ரோபால சொல்றாரு இன் வேதிக் லிட்ரேச்சர்ஸ் ரெக்கமெண்டட் தட் இன் கலியுகா பீப்புள் எங்கேஜ் இன் க்ளோ. இப்போ ஏன்னா இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம சில பேர் கிளம்பிடுவோம் உடனே, ஓ நானும் குதிரை யாகம் செய்ய போறேன் அப்படின்ட்டு.
செய்ய முடியுமா குதிரை யாகம்? இப்ப ஏன் செய்ய முடியாது? ராமருடைய அவதாரத்துக்கு இந்த அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு யார் வரா? ரிஷ்யசிங்கர் வராரு. ரிஷ்யசிங்கர் எப்பேற்பட்டவர்? ஒரு நாடு வந்து வறண்டு போய் இருந்துச்சான். அங்க தேசம் தான் நினைக்கிறேன், அது சரி ஞாபகம் இல்லை. அந்த நாடு வந்து வறண்டு போயிருக்கும் பொழுது ரிஷ்யசிங்கர் காலடி வச்ச உடனே 4 மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். அப்பேற்பட்ட குணவாதி ரிஷ்யசிங்கர். அந்த ரிஷ்யசிங்கர் வச்சுதான் வந்து புத்திரகாமேசி யாகம் செய்யாதுக்கு முன்ன அஸ்வமேத யாகம் வந்து செய்யறாரு என்பது வந்து நம்ம ஸ்ரீராமாயணத்தில் படிக்கிறோம். அப்போ இங்க உள்ள காலகட்டத்துல அதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தி கிடையாது. ஆனா நம்ம வந்து ஒரு யாகம் செய்யலாம். என்ன யாகம்? ஹரிநாம் யக்யா. அந்த ப்ரோபால் வந்து சொல்றாரு, கீர்த்தன ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரமர்ஜேத் அப்படின்னு வந்து ப்ரோபா சொல்றாரு. அடுத்து 35 யாகங்களுக்கு யுதிஷ்டிர மகாராஜனால் அழைக்கப்பட்டிருந்த பரமபுருஷ ஸ்ரீ கிருஷ்ணர் அவை தகுதியுள்ள இருபுறம் பெய்த பிராமணர்களால் நடத்தப்படுகின்றனவா என்பதை கவனித்து கொண்டார். அதன் பிறகு உறவினர்களின் மகிழ்ச்சிக்காக பகவான் சில மாதங்கள் அங்கு தங்கியிருந்தார். யாகத்தை திருப்தி பண்றது யாருக்கு? கிருஷ்ணருக்கு. அல்டிமேட் எல்லாருமே வந்து பகவான் சுப்ரீம் லார்ட் ஹரின்னு தான் முன்னாடி சொல்றாங்க. ஆனா இந்த யாகத்தை செய்வதற்கு யாரு வந்து மேல்பார்வை பாக்குறா? இங்க போட்டிருக்காரு பாருங்க, கிருஷ்ணா பாருங்க, கிருஷ்ணா personally got to be invited so to eat that they were performed by qualified brahmanas after that for the pleasure of it. அப்படின்னா அந்த யாகத்தை மேற்பார்வை யார் பாக்குறா? கிருஷ்ணரே பாக்குறாரு. ஏன்னா அந்த பாண்டவர்கள் மீது அவருக்கு வந்து அவ்வளோ பிரியம், கொஞ்சம் ஆண்டுகள் வந்து அங்க தங்கி இருக்கிறா என்பதை வந்து சொல்லி அடுத்து 36 சௌனகரே, அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் திரௌபதி மற்றும் பிற உறவினர்கள் ஆகியோரிடமிருந்து விடைபெற்று கொண்ட பகவான் அர்ஜுனனாலும் யதுவம்சத்தின் மற்ற அங்கத்தினராலும் சூழப்பட்டவராகவும் துவாரகாபுரியை நோக்கி கிளம்பினார். ஓகே, இதான் கதை. பரீட்சையோடைய கதை வந்து இதுதான். அப்ப ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணாவுடைய அஸ்தினாபுரம் டிபார்ச்சரும் துவாரகா அரைவலும் வந்து முன்னாடி சொல்லிட்டாரு. ரைட்டு தானே? பார்க்க போனா அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கிளம்புறாரு. ரைட்டா? ஆனா வந்து அது வந்து முன்னாடி சொல்லிட்டாரு, துவாரகாக போயிட்டாரு, அஸ்தினாபுரத்துக்காக முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா இப்பதான் உண்மையிலே அவர் கிளம்புறாரு. ஏன்? இதுக்கு வேற நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இல்ல, சூத்த கோஸ்வாமிக்கு அந்த கிருஷ்ண கதையில அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பரிசீலாம் மறந்துட்டாரு. அதான் பலதேவ வித்யாபூஷன் ஆரம்பத்தில் எடுக்கிறாரு. அதனாலதான் மறந்த உடனே சவுனகாதி ரிஷிகள் திருப்பியும் வந்து அதான் கதை. இது வந்து பலதேவ வித்யாபூஷன் உரையில வந்து எடுக்கிறது. ரைட்டு தானே? பார்க்க போனா முதல் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் கதையை சொல்லணும். இது கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பொம்பளை அப்படி பேசி மொட்டை மாடிக்கு போனிச்சு, ஃப்ரீ மிக்சிங்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதான் கிளம்புறாருனாக்கா எப்படி? அது வந்து கெமிஸ்ட்ரி சரியா வரலையே. ஆனா ஆச்சாரியர்கள் ஜீவகோசமும் சரி வித்யாபூஷன் சரி என்ன சொல்றாங்கனாக்கா, அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கதை சொன்ன ஒருத்தர் வந்து கதையிலே முழுகிட்டாரு. எந்த கதையில? கிருஷ்ண கதையில. அப்ப அந்த துவாரகா கதை, ஹஸ்தினாபுரத்து கதை, கிருஷ்ணரை பத்தி அவ்வளவு ரம்யமாக அந்த ஸ்திரீகள் பேசுறது வந்து சூத்த கோஸ்வாமியால நிப்பாட்ட முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாரு, கதையை தள்ளி போட்டுட்டாரு. அதான் ரீசன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கிருஷ்ணர் கிளம்பி போயிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விதுரன் வந்து திருப்பி வருவார். திருதராஷ்டிரனும் காந்தாரி அவங்க வந்து இது அந்த இடத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க போற அளவுக்கு வந்து விதுரன் வந்து உபதேசம் பண்ணுவார். இது வந்து 13ஆம் அத்தியாயத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான் இன்னையோடைய பரிஷிட்டோடைய அப்பியரன்ஸ். எனி குவெஸ்டின், எனி கமெண்ட்ஸ்? நான் ரொம்ப சீக்கிரம் போன நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு கோல் என்னன்னாக்கா, பரிஷோடைய முக்கியமான அந்த 16 to 29 அதுதான் முக்கியமான போர்ஷன் இந்த சாப்டர்லேயே. அந்த 16 to 29 பரிஷிட்டோடைய குணங்கள், அது நீங்க வந்து புற்பாட் படிக்கணும். புற்பாட் வந்து நிறைய விளக்கி இருப்பார். ஓகே, எனி கேள்விகள்? ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரிகேப் பண்ணிட்டு அவர் மகாராஜ்க்கு வந்து புஷ்பாஞ்சலி பண்ணிடலாம். என்கிட்ட வந்து இந்த அனுகல்பா
ஏகாதசி அப்போ அணுக்கல்பாவோடைய பற்றி பேச சொன்னாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து மேபி அடுத்த வாரம் நான் அதை பற்றி பேசுகிறேன். எப்போ நம்ம அணுக்கல்பா அப்சர்வ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ பிரமாணம் நம்மளுக்கு வந்து பிரமாணம் வந்து ஹரிபக்தி விலாஸ், பிரபுபாதர், அப்புறம் நம்மளுக்கு ஜிபிசி சாஸ்திரிக் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் பிரமாணம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு சாப்பிடாமல் இருக்கலாம், சாப்பிடலாம். அது வந்து உங்களுடைய பர்சனல் ப்ராக்டிஸ்க்காக நம்ம யாரும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. நம்ம சொசைட்டின்னு வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது, அது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீக் நான் வந்து அந்த சப்ஜெக்ட் நடக்கிறேன். எனிவே ஒரு சின்ன ரீகேப். இப்போ நம்ம எத்தனாவது அத்தியாயத்தில் இருக்கோம்? 12. முதல் அத்தியாயத்தில் என்ன நடக்குது? யாருக்கு ஞாபகம் இருக்கு பார்ப்போம் கொஞ்சம். ஓகே, முதல் அத்தியாயத்தில் என்ன நடக்குது? ஓகே, முதல் அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகத்துல கிருஷ்ணனுடைய பெருமை, ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமை, பக்தியோடைய பெருமை வந்து பேசப்படுகிறது. முதல் ஸ்லோகம் என்ன? தர்ம புரோஜித கைத்தபோ அத்திர நிர்மத் சரானம் சதம் என்ற ஸ்லோகத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம் பாகவதம் இதம் பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு வந்து 3 ஸ்லோகம் வந்து அவங்க பார்க்குறோம். அதற்கப்புறம் வந்து சவுனகாதி ரிஷிகள் வந்து சூத கோஸ்வாமி கிட்ட 6 கேள்வி கேட்குறாங்க. அந்த 6 கேள்வி என்ன? எதிராக வந்து மனிதர்களுக்கு பரோ தர்மம், முழுமையான தர்மம் மனிதர்களுக்கு எது? மனித எசன்ஸ் ஆஃப் வேடிக் லிட்ரேச்சர், வேத சாஸ்திரத்தோடைய கிரீம், எசன்ஸ்னா சாரம் என்ன? 3வது பகவான் ஏன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக வரார்? 4வது பகவானுடைய புருஷ அவதாரங்கள். அடுத்து பகவானுடைய லீலா அவதாரங்கள். அவர் பகவான் மறைந்ததுக்கு பிற்பாடு ஸ்ரீ தர்மம் வந்து எங்க வந்து அடைக்கலம் பெற்றது? இந்த 6 கேள்விகள் முதல் அத்தியாயத்துல. 2வது 3வது அத்தியாயத்துல இதற்கான பதில். முதல் பரோ தர்மம் என்னன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்லோகம், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்ன ஸ்லோகம் அது? சவாய் பும்சாம் பரோ தர்மா யதோ பக்தி ரடோக் சஜே அஹாய்துக்கி அப்ரதிஹாத்தா ஏத்மா சுப்ரசீடதி. சவாய் பும்சா பரோ தர்ம. பரோ தர்மனா என்ன? யாருன்னது? யதோ பக்தி அடோக்ஸஜே, அடோக்ஸஜனான பகவானுக்கு பக்தி செய்யறது தான் பரோ தர்மம். ஓகே, அடுத்து 2வது கேள்வி என்ன கேள்வி? கிரீம், எசன்ஸ் ஆஃப் த வேடிக் லிட்ரேச்சர்ஸ். அது என்ன சொல்றாங்க? வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சைவம் அஹைத்துக்கம் என்று என்ன சொல்றாங்க? அப்போ எசன்ஸ் ஆஃப் தி வேடிக் லிட்ரேச்சர் என்னன்னாக்கா ஞானமும் வைராக்கியமும். அந்த ஞானமும் வைராக்கியம் எப்படி வருது? வாசுதேவே பகவதி, பகவான் வாசுதேவனுக்கு பக்தி செய்யறதுனால. 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஏன் வந்து பகவான் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து குழந்தையாக வரார் என்றால் பக்தர்களை காத்து துஸ்தர்களை அழிப்பது அது ஒரு காரணம் என்று நம்ம பார்த்தோம். 4வது பகவானுடைய புருஷ அவதாரங்களை நம்ம வந்து பார்த்தோம். 3 வகையான விஷ்ணுக்கள், காரணரக்ஷாய விஷ்ணு, கர்ப்படக்ஷாய விஷ்ணு, காரணரக்ஷாய, கர்ப்படக்ஷாய, சிரோடக்ஷாய விஷ்ணு, 3 வகையான விஷ்ணுக்களை பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறம் 5வது கேள்வி பகவானுடைய லீலாவதாரங்கள். மொத்தம் 24 லீலாவதாரங்களை பத்தி ஸ்ரீ பாகவத்தில் வந்து சொல்லப்பட்டு சூத கோஸ்வாமி கடைசியில என்ன சொல்றாரு? அவதாராகி அசங்கேயான்னு சொல்லிட்டு எண்ணில் அடங்காதுன்னு வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனே அந்த 24 வரிசையில வந்து கிருஷ்ணரும் வந்து 18வது அவதாரம் நினைக்கிறேன். கிருஷ்ணரும் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து வராரு. ஆனா அந்த கிருஷ்ணர் வந்து பார்க்க போனா இந்த லீலா அவதாரங்கள்லாம் எங்க இருந்து வரணும்னாக்கா சிரோடக்ஷாய விஷ்ணுக்கிட்டு வர வேண்டும் என்று பிரபா சொல்றாரு. அப்ப இந்த கிருஷ்ணரும் அங்கிருந்தா வருகிறாரா என்று நம்ம கேட்கும் பொழுது சூத கோஸ்வாமி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்ன ஏதாம் சகலா பும்ஷ கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாக்குலம் நோக்கி மிருதயந்தி யுகே யுகி. கிருஷ்ணர் என்பது யாருனாக்கா ஏதேச்சாம் சகலா பும்ஷா கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் ஏதேச்சாம் சகலா பும்ஷா, பகவான் வந்து இந்த புருஷாவதாரங்கள்ல இருந்து வந்தாலும் ஆனால் கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம், பகவான் தான் முழுமுதல் கடவுள். ரொம்ப நம்ம விவரமா பார்த்தோம். இது 5வது. 6வது பகவான் மறைந்த உடனே தர்மம் எங்கடா வந்து கொஞ்சம் ஷெல்டர் எடுத்துச்சுனாக்கா ஸ்ரீமத் பாகவதம். இதோட வந்து 3வது அத்தியாயம் முடியுது. 3வது அத்தியாயம் முடிந்த உடனே அந்த கடைசியில திருப்பியும் வந்து முனிவர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க? பரிஷித் மகாராஜா பத்தி கேட்கறாங்க. முதல்ல வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி கேட்கறாங்க, வரலாறு.
வியாசரை பத்தி கேட்கிறாங்க. வியாசருக்கு யார் ஒரு ஊன்றுதலை கொடுக்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் என்று அந்த கேள்வி வந்து அங்க கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜாவுடைய அப்பியரன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் கேட்கிறாங்க. அடுத்து சுகதேவ கோஸ்வாமி பத்தி கேட்கிறாங்க. இந்த 5 கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப 4வது அத்தியாயம் பாதியிலிருந்தே யாரோட கதை வரும்? நாரத முனிவர் கதை வரணும். ஏன்னா வியாசர் வந்து ரொம்ப சோகமாக ஆகிறார். ஏன்னா அவர் என்னதான் சாஸ்திரங்கள் எழுதியிருந்தாலும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மனிதர்கள் வந்து என்னத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க? தர்மம், அர்த்த, காமம், அந்த புலனின்பத்துல எப்படி அதிகமாக வாழ முடியும் என்ற நோக்கத்துக்காக வந்து அவர் நல்ல எண்ணத்துல செய்தாலும் அது வந்து மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்காதனால வியாசர் வந்து சோகமாக ஆகிறார். நாரத முனிவர் வந்து அங்க வருகிறார். நாரத முனிவர்கிட்ட வந்து வியாசர் அந்த கேள்வி கேட்கும் பொழுது நாரத முனிவர் சொல்றார், நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனா நீ முக்கியமான பாயிண்ட் கிருஷ்ணரை பத்தி நீ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? வலதே வித்யாபூஷணம் சரி, ஸ்ரீல பிரபுபாதரும் சரி, இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஏற்கனவே 18 புராணங்கள்ல எழுதப்பட்ட ஒரு புராணம், ரைட்டா? அப்புறம் இந்த கேள்விக்கு அப்புறம் வலதே வித்யாபூஷணம் என்ன சொல்றாரு? ரிவைஸ் இட்னு சொல்றாரு. மீண்டும் வந்து ரிவைஸ்னா திருப்பியும் எழுதுறாரு என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது வந்து 4வது அத்தியாயம். ஸோ 4வது அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாரத முனிவர் வந்து அவருடைய கதை எடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு மேட்ஸவனுடைய பையனாக ஆகிறாரு. அப்புறம் வந்து அந்த பக்தி வேதாந்திகள் அந்த பக்கமா வராங்க. 5வது அத்தியாயத்துக்கு போன உடனே எப்படி வந்து அந்த பக்தி வேதாந்திகள் இவருக்கு வந்து கருணையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்துல வந்து அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு? 7வது அத்தியாயம் பாதியில வந்து என்ன ஆகுது? பகவான் வந்து காட்சி கொடுத்துட்டு காணா போயிடுறாரு. இதுதான் சீக்வன்ஸ். அப்புறம் 7வது அத்தியாயத்தை அந்த 6வது அத்தியாயத்துல வந்து நாரத முனியோட கதையை முடிஞ்சிடும். அதை வந்து எப்படி வந்து அவர் நாரதருடைய உடல் தாங்குறாரு என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 7வது அத்தியாயம் ஆரம்பத்துல 10 ஸ்லோகம் 12 ஸ்லோகத்திலையும் அடுத்து வியாசர் என்ன பண்றாரு என்று நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து 7வது அத்தியாயம் ஆரம்பத்துல வியாசர் வந்து தியானிக்க உட்காரும் பொழுது அவர் மனசுல என்ன பாக்குறாரு? இந்த பகவானை பாக்குறாரு, இந்த ஜீவராசியை பாக்குறாரு. இந்த ஜீவராசி பகவானை அடைய முடியாம இருக்கிறதுக்காக எது தடையாக இருக்கு? இந்த பகவானுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இது எல்லாத்தையும் பாக்குறாரு அவர் வந்து. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத்தை கம்பேர் பண்றாரு என்பது வந்து நம்ம 7th சாப்டர்ல வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் யாருடைய கதை ஒரு 7th சாப்டர்ல அவன் யார்? அவன் அஸ்வத்தாமனுடைய கதை வந்து வருது. அஸ்வத்தாமன் வந்து அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை முதல்ல பயன்படுத்துறான். இப்ப என்ன பிரச்சனை? ஆயுதத்தை பயன்படுத்த தெரிஞ்ச அவனுக்கு அதை ரிட்ராக்ட் பண்ண தெரியாது, திருப்பி எடுக்க தெரியாது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனன், பாண்டவர்கள் முதல்ல வந்து அவன் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறான், அப்புறம் திருப்பியும் விடுறான், அப்புறம் திருப்பியும் விடுறான், ரைட் தானே? அப்புறம் வந்து பாண்டவர்கள் 5 பிரம்மாஸ்திரத்தை விடுறான், அப்புறம் உத்தர மேல விடுறான். எல்லாத்துக்கும் யாரு காப்பாத்துறா? கிருஷ்ணர் காப்பாத்துறாரு. கிருஷ்ணர் காப்பாத்திட்டு அங்க இருந்து அவர் வந்து கிளம்ப போறார் என்று நினைக்கும் பொழுது யார் அங்க வரா? குந்தி தேவி வராங்க. குந்தி தேவி வந்து பகவானை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. ஐயோ கிருஷ்ணா நீ ரொம்ப கிரேட்டு, அப்படி இப்படிலாம் புகழ்ந்து பாடுறாங்க. நம்ம முக்கியமா வந்து இந்த 2 ஸ்லோகங்கள் நம்ம வந்து ஸ்ரீ பாகவத்துல வந்து மணியான ஸ்லோகங்கள். என்ன ஸ்லோகம் அது? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. அடுத்து நம பங்கஜநாத்ராய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தேஸ்து பங்கஜாங்கிரே என்று வந்து இந்த 2 ஸ்லோகங்கள் இந்த சொல்லி முடிச்சுட்டு பகவான் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு, சிரிச்சுட்டு அவர் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாரு என்பது வந்து அந்த கருத்தை நம்ம பார்த்துட்டு பகவான் வந்து கிளம்பி போகும் பொழுது 8வது அத்தியாயம் கடைசியில யார் போய் நிப்பாட்றா? யுதிஷ்டிர மகாராஜா சொல்றாரு, ஐயோ கிருஷ்ணா. யுதிஷ்டிரர் என்ன பண்றாரு? இப்ப எனக்கு குழப்பமாக இருக்கு, நான் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டேன். அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல குழப்பம், இவரு கடைசியில குழப்பம். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நான் சொன்ன நீ கேட்க மாட்ட, அங்க பாரு படுத்திருக்கிறாரு பாரு பெரியவர். யாரு? பீஷ்மர். நீ பீஷ்மர்கிட்ட போய் கேளுன்னு 9வது அத்தியாயத்துல வந்து பீஷ்மர் வந்து யுதிஷ்டிரனுக்கு வந்து அறிகுறைகளை வந்து அங்க கொடுக்குறாரு. அதை நம்ம பார்த்தோம். அப்ப பீஷ்மர்கிட்ட வந்து நிறைய பிலாசாபிக்கல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதுல இருந்து கருப்பொருள் என்ன அப்படின்னாக்கா, பீஷ்மர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா நீங்க தர்மவாதிகள், ரைட் தானே? நீங்களாம் உங்க அம்மா குந்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குது தெரியுமா யுதிஷ்டிரா அப்படின்னு கேட்கும்போது பகவான் பீஷ்மர் சொல்றாரு, இதுக்கு எல்லாம் வந்து என்ன காரணம்? காலம். ஓகே, அப்ப அந்த காலத்தை பத்தி யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டாக்கா யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பகவானுடைய ஒரு திட்டம். பகவானை பற்றி எல்லாருக்கும் தெரியலாம், ஆனா பகவானுடைய திட்டத்தை பத்தி யாருக்கும் தெரியாது என்று பீஷ்மர் சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து முக்கியமான தர்மத்தை பத்தி உபதேசம் பண்ணிட்டு அந்த 9வது அத்தியாயம் கடைசியில வந்து
பீஷ்மர் வந்து உத்தராயண காலம் வந்த உடனே வந்து விடவே விடுகிறார். ஆனா ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாரு, தட்சிணாயன காலம் உத்தராயண காலம்லாம் வந்து அந்த நல்ல யோகத்தை கடைபிடிக்கிறவர்கள் அது வந்து கணக்கு கிடையாதுன்னு ஸ்ரீதர சுவாமி உரையில சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இது 9வது அத்தியாயம். பீஷ்மர் கிளம்பின உடனே 10வது அத்தியாயத்தில் என்ன நடக்குது? இப்ப கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்து எங்க கிளம்புறாரு? துவாரகை கிளம்புறாரு. அப்ப கிளம்பி போகும் பொழுது அங்க என்ன பண்றாங்க? துவாரகா ஹஸ்தினாபுரத்து வாசிகள் எல்லாம் வந்து எப்படி கிருஷ்ணரை அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து மாடி மேல ஏறி போய் பேசுறாங்க. அவங்க பேசுறது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வேதத்தோட ஸ்வீட்டா இருக்கு. ஏன்னா முதல்ல கிருஷ்ணரை சர்வாத்மனஹா, பகவான் தான் முழுமுதற் கடவுள் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒரு பாயிண்டா பகவான் எப்ப இருக்கிறாரு? படைப்புக்கு முன்னாடியே இருக்கிறாரு. ரைட்டா? அடுத்து எடுக்கிறாங்க. அப்ப இந்த படைப்பை செய்யற கிருஷ்ணர் எப்படி செய்யறாரு? ரொம்ப சாமானியமாக வந்து செய்யறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க? துவாரகாவாசிகள் கொடுத்து வச்சுவங்க, துவாரகா யது டைனஸ்டி கொடுத்து வச்சுவங்க, அதுக்கப்புறம் துவாரகாவாசிகள் கொடுத்து வச்சுவங்க, அதுக்கப்புறம் ராணிகள் கொடுத்து வச்சுங்க. அப்படியே அந்த வரிசையெல்லாம் வந்து போய் கடைசியா வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகையிலிருந்து கிளம்புறாரு. அடுத்து 11வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து போறாரு. ஹஸ்தினாபுரத்துக்கு போன கிருஷ்ணர் அங்க இருந்து எப்படி கிருஷ்ணரை வர வச்சாங்க? எப்படி வர வச்சாங்க? பெரிய பிஐ சிஸ்டம் போட்டுட்டு அப்படி வர வச்சாங்க? இல்ல. எப்படி வர வச்சாங்க? நான் போன வாரமே சொன்னேன், வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றது பூரண. இது புரோபாட் பொற்பொட்டில் எழுதுறாரு. நான் இந்த தமிழ் பாசுறதை புரோபாட் பொற்பொட்டில் பார்க்கலாம். நீங்க வந்து பூரண பொற்கடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் வந்து ஆண்டாள் எடுக்கிறத அங்க நம்ம பாக்குறோம். நம்ம இயற்கையாக கிருஷ்ணரை வந்து அங்க வரவழைக்கிறாங்க என்பதை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அந்த மாதிரி கிருஷ்ணரை வர வச்ச உடனே அந்த பெண்மணிகள் திருப்பி என்ன பண்றாங்க? திருப்பியும் தனியா வந்து அவங்க போறாங்க. அவங்களும் கிருஷ்ணனுடைய பெருமைகளை வந்து கடந்து பேசுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியுமா? துவாரகாவாசிகள் பேசுறதும் வந்து கிருஷ்ணர் அக்னாலஜ் பண்றாரு. எப்படி? ஸ்ரீதர சுவாமிகள் வேறே சொல்றாரு. அவருக்கு உங்களை பார்த்து அவர் வந்து சிரிக்கிறாரு, நோட் பண்றாரு அப்படின்ட்டு. இந்த ஹஸ்தினாபுரத்து வாசி பேசுறது அவர் வந்து நோட் பண்றாரு. துவாரகாவாசிகள் பேசுறதும் வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் என்பது வந்து இந்த 11வது அத்தியாயம் கடைசியில வந்து நம்ம பார்த்தோம். ரைட்டா? இது போன வாரத்து வரைக்கும். அப்ப இந்த வாரம் என்ன பண்ணணும்? சவுனகாதி விஷயம் என்ன கேட்கிறாரு? எல்லாமே சரிதான். பரீட்சைட் கதை எப்ப சொல்ல போறீங்க? நீ கிளம்புற கதை வரைக்கும் சொல்லிட்டீங்க. பரீட்சைட் கதை எப்போ வரும்னாக்கா அப்ப பரீட்சைட் கதை எடுக்கிறாரு. பரீட்சைட் பெரிய இந்த மாதிரி எப்படிலாம் வந்தாரு, வினாத்தாய் கருவில பார்த்தாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில பரீட்சைட் மகாராஜா இப்ப பிறந்த உடனே பகவான் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்துல இருந்து